வணக்கம். இது உங்கள் ஆடியோ நூலகம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேட்குறவங்களுக்கு ரொம்பவே மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டிட்டு நீங்கள் பாருங்கள். டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு என்னோடய காணொளி உங்களுக்கு வந்துடும், நீங்கள் கேட்கலாம். இந்த கதை வனச்சிறையில் நீ அப்படிங்கிற கதையோட 2ஆம் பாகம் நீங்கள் இப்போ கேட்கலாம். சற்று தொலைவில் அட்டை பெட்டிகளை ஓரமாக அடுக்கிக் கொண்டிருந்தான் சத்தியன். பாட்டு கச்சேரி என்ற வார்த்தையை கேட்டதுமே அவன் நெஞ்சு கொதித்தது, வயிறு காந்தியது. பாட்டு கச்சேரியா கச்சேரி, எல்லாம் ஏமாத்துக்காரிங்க மேடையில் போடுற வேஷம் என்று உள்ளுக்குள் கொதித்தான். மாலை 6 மணி ஆகிவிட வார்டன் வந்து எல்லோரையும் அவரவர் செல்களுக்கு போகச் சொல்லிவிட்டு அந்த சிறிய ஃபேக்டரியின் கதவை பூட்டினார். சத்தியன் குளியலறை தண்ணீர் தொட்டி இருக்கும் இடம் சென்று கைகால்களில் சோப்புத்தூள் வாசனை போக மண்ணை அள்ளி தேய்த்து கழுவினான். பிறகு மூக்கை பொத்தி கொண்டு பாத்ரூம் போய் வந்து தனது செல் இருக்கும் பகுதிக்கு நடக்க ஆரம்பித்தான். 8 வருடமாக பழக்கப்பட்ட சிறை வளாகம்தான். ஆனால் இன்று நீண்டு கொண்டே போவது போல இருந்தது. தனது நடையில் வேகமில்லையோ என்று எண்ணி வேகமாக நடந்தான். என்ன சத்யா, டல்லா இருக்க, மேலுக்கு சோமில்லையா என்று விசாரித்தபடி 13வது பிளாக்கின் கதவை வார்டன் திறந்து விட்டார். இல்லனே, நல்லாத்தான் இருக்கேன் என்று சமாளித்தபடி தான் இருக்கும் 9வது செல் கதவை திறந்து உள்ளே போனான் சத்தியன். உள்ளே சென்று தனது படுக்கை இருந்த மேடையில் படுத்து கொண்டான். பாட்டு கச்சேரி என்ற வார்த்தை கொடுத்த தாக்கம், அதைத் தொடர்ந்து வழக்கமாக அவன் காதுகளில் மட்டும் ஒலிக்கும் அந்த மயக்கும் வரிகள் இரண்டும் சேர்ந்து கொள்ள 8 வருட வாழ்க்கை கம்பிகளுக்குள் வீணாய் போனதை எண்ணி எண்ணி இன்று அதிகமாகவே மனம் வேதனையில் நொந்தது. அந்த பாடல் வரிகளும் மனதிற்குள் மீண்டும் ஒரு முறை ஒலிக்கலாயின. வழக்கமாக கண்களை மூடி ரசிக்கும் சத்தியனுக்கு இன்று பழைய நினைவுகளின் தாக்கம் இதய துடிப்பையே நிறுத்திவிடும் போலிருக்க தனது காதுகளை பொத்திக்கொண்டு ஐயோ வேணாம் வேணாம் என்று மெல்லிய குரலில் அலறினான். பக்கத்தில் படுத்திருந்த ஆறுமுகம் எழுந்து ஓடி வந்து சத்தியனின் கைகளை பற்றி கொண்டு சத்யா சத்யா என்னடா ஆச்சு, ஏன் கத்துற என்று கேட்கவும் அவனை பார்த்து பரிதாபமாக விழித்து இல்லைனே, ஏதோ பழைய ஞாபகம் என்று கலங்கிய கண்களை துடைத்து கொண்டான். ஆறுமுகம் எதுவும் சொல்லாமல் விலகிப்போய் தனது மேடையில் படுத்து கொண்டான். சத்தியனை பற்றி சகலமும் தெரிந்தவன், அவன் கண்ணீருக்கான காரணம் புரிந்தவன், சத்தியனின் அழுகைக்கு ஆறுதல் சொல்லியே களைத்தவன். இருவரும் அமைதியாக படுத்திருந்தனர். இவர்களுடன் இருந்தவர்கள் அடுத்தடுத்து விடுதலையாகி போய்விட இவர்கள் மட்டும் சுதந்திர காற்றை சுவாசிக்க காத்து கிடந்தனர். அதில் ஆறுமுகம் கள்ளக்காதலுடன் இருந்த மனைவியையும் அவள் காதலனையும் கொன்ற குற்றத்திற்காக ஆயுள் கைதி. இன்னும் பல ஆண்டுகள் சிறைவாசம்தான். ஆனால் நன்னடத்தையின் காரணமாக இன்னும் சில வருடங்களில் கூட விடுதலை செய்யப்படலாம். சத்தியன் அடுத்த வருடத்தில் ஏதாவது ஒரு நாளில் சுதந்திர காற்றை சுவாசிக்கப் போகும் கைதி. கொலை செய்த குற்றத்திற்காக அவனுக்கு அளிக்கப்பட்ட 9 வருட சிறை தண்டனையும் 50,000 அபராதமும், அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் 2 ஆண்டு சிறை தண்டனை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டதில் பழனி தனது சேமிப்பு மொத்தத்தையும் 50,000 ரொக்கமாக மாற்றி எடுத்து வந்து கட்டிவிட்டதால் வெறும் 9 வருட கடுங்காவல் என்று குறைந்தது. இந்த வருடத்தோடு 8 ஆண்டுகள் கடந்துவிட அடுத்த வருடம் விடுதலைக்காக காத்திருந்தான் என்பதை விட வெளியே போக விருப்பமின்றி இங்கேயே தங்கிவிட்டால் கூட போதும் என்று நினைத்தான். வெளி உலகம் அந்த அளவுக்கு சத்தியனுக்கு வெறுப்பாக இருந்தது. ஆனால் அவனுக்காக காத்து கொண்டிருக்கும் 2 ஜீவன்களுக்காக போய்த்தான் ஆக வேண்டும். விடுதலையை பற்றி நினைப்பு வந்ததும் கூட புவனாவின் ஞாபகமும் சேர்ந்து வந்தது. இப்போ எப்படி இருப்பா என்று கேள்வியுடன் கண்மூடினான். இரவு உணவை ஏற்றி வரும் வண்டியின் சப்தம் கேட்டது. ஒவ்வொரு அறையின் கதவையும் பிரம்பால் தட்டி தட்ட நீட்டுங்கடா என்று மிரட்டும் குரல் வர எல்லோரும் கம்பிகள் வழியாக தட்டை வெளியே நீட்டினர். ஒரு அகப்பை சாதமும் 1 கரண்டி குழம்பும் ஊற்றப்பட்டது. சிலர் உணவு போதவில்லை என்று அண்ணே இன்னும் கொஞ்சம் போடுங்கண்ணே என்று கெஞ்சி கொண்டிருந்தனர். காலையும் மாலையும் சிறை வளாகத்தில் உணவு வழங்கப்படும். இரவு உணவு மட்டும் தள்ளுவண்டியில் எடுத்து கொண்டு வரப்பட்டு செல்களிலேயே வழங்கப்படும். சாப்பாடு வாங்க எழுந்த ஆறுமுகம் சத்யா சாப்பாடு வந்தாச்சு, எழுந்துருடா என்று குரல் கொடுத்தான். எனக்கு வேணாம்னே என்றான் சத்தியன் கண் திறக்காமலேயே. ஆறுமுகம் சத்தியனை திரும்பி பார்த்துவிட்டு அவன் தட்டையும் எடுத்துக்கொண்டு கம்பிகளுக்கிடையில் நீட்டி அண்ணே சத்தியனுக்கு தலைவலிக்குதான், இது அவன் தட்டு தான் என்று கூறினான். ஏன் அந்த புடுங்கிக்கு வந்து வாங்க தெரியாதா? தின்றது ஜெயில் சோறு, இதில் கெத்து வேற என்று வசை பாடியபடி சோற்றை போட்டார் சிறை ஊழியர். தினமும் பழக்கப்பட்ட வசவுகள்தான். ஆறுமுகம் உணவை எடுத்து வந்து சத்தியனிடம் கொடுத்து வயசு பைய ராவுல பட்னியாக கிடக்காது சத்யா, நாளைக்கு வேலை செய்யவாவது தெம்பு வேணுமே, கொஞ்சமாச்சும் சாப்பிடு சத்யா என்று கெஞ்சியதும் சத்தியன் அமைதியாக எழுந்து அமர்ந்தான். அவர் சொல்லுவதும் சரிதான். இரவு சாப்பிடவில்லை என்றால் காலையில் எழுந்து வேலைக்கு போக முடியாது.
நெஞ்சில் இருக்கும் நெருஞ்சியை சற்று ஒதுக்கிவிட்டு நஞ்சாக இருக்கும் உணவை அள்ளி தின்றான். சிறை எவ்வளவுதான் நவீனமாக்கப்பட்டாலும் உணவு விஷயத்தில் படுமோசம்தான். புழுக்களையும் பூச்சிகளையும் எடுத்து போட்டுவிட்டு உண்ணும் நிலைதான் இன்றும் தொடர்கிறது. நிதானமாய் சாப்பிட்டால்தான் ருசி கேட்கும். பசிக்கும் வயிற்றை மட்டுமே நிரப்ப வேண்டும் என்ற உத்தேசத்தில் உணவை அள்ளி விழுங்கினால் அருவருப்பு மறைந்து போகும். தினமும் சிறை உணவை சாப்பிட சத்தியன் செய்யும் வழிமுறை இதுதான். கடகடவென 4 உருண்டையாக விழுங்கி தண்ணீர் குடித்து விடுவான். எப்போதாவது மாதம் ஒரு முறை வரும் பழனி எடுத்து வரும் உணவு பல தடைகளை தாண்டி நிதானமாக சத்தியனின் வயிற்றுக்குள் போகும்போது அது அமிர்தம்தான். 8 வருடமாக சத்தியனுக்கு சிறை வாழ்க்கை பழகி போனதாக இருந்தாலும் இன்று ஏனோ இயல்பாக இருக்க முடியவில்லை. பாட்டு கச்சேரி என்ற வார்த்தை அவனை மொத்தமாக புரட்டி போட்டிருந்தது. அவன் வாழ்க்கையோடு பாடல்கள் ஒரு அங்கமாகிவிட்ட சூழ்நிலையில் நடந்துவிட்ட பயங்கரங்கள் இப்போதும் நடுங்க வைத்தது. இரவு முழுவதும் தூக்கமே வரவில்லை. எழுந்து சிறை அறைக்குள்ளேயே நடந்தான். லைட்டை போட்டு புத்தகம் படிக்கலாம் என்றால் லைட் எறிவதை பார்த்தால் வார்டன் திட்டுவார். சற்று நேரம் யோசனையுடன் நடந்தவன் பழனி வாங்கி வந்து கொடுத்த பாரதியார் கவிதைகளை எடுத்துக்கொண்டு கம்பிகளுக்கு பக்கத்தில் போய் அமர்ந்தான். வெளியே வளாகத்தில் எரியும் டியூப்லைட்டின் வெளிச்சத்தில் படிக்க ஆரம்பித்தான். சிறைக்கு வந்த மறாவது வருடமே அவனை படிக்கச் சொன்ன சிறை அதிகாரி 12ஆம் வகுப்பு வரை எழுதி பாஸ் செய்யவும் உதவினார். இப்போது சத்தியனால் ஆங்கிலம் கூட ஓரளவு வாசிக்க முடியும். பாரதியாரின் சுட்டும் விழிச்சுடரே கண்ணம்மா கவிதையை படிக்கும்போது பட்டென்று மாதவியின் ஞாபகம் வந்து மனதில் ஒட்டி கொண்டது. அவளோட கண்கள் கூட அன்று அப்படித்தானே இருந்தது. எதிரில் நின்றவனை சுட்டு பொசுக்கி விடுவது போல. சத்தியன் கவிதை புத்தகத்தை நெஞ்சில் வைத்துக்கொண்டு அப்படியே கால் நீட்டி படுத்து கொண்டான். என்னதான் மாதவியை வெறுத்தாலும் அவளின் குரலை சத்தியனால் வெறுக்க முடியவில்லை. அவனுடைய உயிரில் கலந்த குரல் அல்லவா அவளது குரல். அதை மறக்க வேண்டும் என்றால் அவன் உயிரும் சேர்ந்து போக வேண்டும். மனதுக்குள் மாதவியின் குரல் மழையென பொழிய வெகுநேரம் கழித்து உறக்கம் வந்தது. காலை எழுந்து குளித்து தனது உடையை துவைத்து காய வைத்துவிட்டு வேறு சீருடை அணிந்து வந்த வரிசையில் நின்று சாப்பாட்டை வாங்கி கொண்டு ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். சக கைதிகள் சொன்னது போல சிறை மைதானமே திருவிழாவுக்கு தயாரானது போல இருந்தது. காம்பவுண்ட் சுவர் ஓரமாக மேடை அமைக்கப்பட்டிருந்தது. சத்தியன் எல்லாவற்றையும் பார்த்தபடி சாப்பிட்டு விட்டு எழுந்தான். அன்று அவனுக்கு சமையல் கூடத்தில் வேலை. உடல் வெந்து நொந்து போகும் அளவுக்கு வேலை இருக்கும். ஒவ்வொருவருக்கும் வாரத்தில் ஒரு நாள் சமையல் கூடத்தில் வேலை இருக்கும். பயங்கர அழுக்கு பிடித்த வேலை. பெரிய பெரிய பாத்திரங்களில் உணவை சமைக்க வேண்டும். சத்தியன் அன்றிருந்த மனநிலையில் அமைதியாக காய்கள் வெட்டும் பகுதிக்கு வந்து அமர்ந்தான். இரவு உணவு தயார் செய்த பிறகுதான் வெளியவே வர முடியும். ஆனால் அன்று பாட்டு கச்சேரி என்பதால் சீக்கிரமே வேலை முடிந்துவிட சத்தியன் முகம் கழுவிக்கொண்டு வெளியே வந்தான். குளித்தால் தேவலாம் போலிருக்க நீர் தொட்டிக்கு சென்று குளித்துவிட்டு வேறு சீருடைக்கு மாறி தனது அறைக்கு வந்தான். போன முறை அப்பா எடுத்து வந்து கொடுத்த திருப்பரங்குன்றம் முருகனின் விபூதியை அள்ளி நெற்றியில் பட்டையாக போட்டுக்கொண்டான். கண்ணதாசன் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு அறையின் மூலையில் கால்களை மடித்து சம்மணமிட்டு அமர்ந்தான். சற்று நேர தியானத்திற்கு பிறகு புத்தகத்தை விரித்து படிக்க ஆரம்பித்தான். பலமுறை படித்து அவன் தன்னைத்தானே புடம் போட்டுக்கொள்ள உதவிய புத்தகங்களில் இதுவும் ஒன்று. வெளியே பாட்டு கச்சேரி ஆரம்பித்து விட்டதன் அடையாளமாக விசில் சப்தமும் ட்ரம்ஸ் இசையும் ஒலித்தது. வேண்டாம் வேண்டாம், அதை கேட்காத என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு புத்தகத்தை புரட்டினான். ஒரு பாடலாக ஆரம்பித்து பலத்த கரகோஷத்துடன் முடிந்தது. சத்தியனின் நிம்மதியை குலைக்க அடுத்த பாடலாக வந்தது ஒரு பாடல். யாருக்கு மாப்பிள்ளை யாரோ, அவர் எங்கே பிறந்திருக்கிறாரோ. இத்தனை வருடம் கழித்தும் இந்த குரலை சத்தியனால் அடையாளம் காண முடிந்தது. அவளேதான், அவள் குரல்தான். மாதவி துரோகி, என்னை சித்திரவதை செய்ய இங்கேயும் வந்துட்டாளா? பாடல் கேட்காதவாறு காதுகளை பொத்திக் கொண்டான். எவ்வளவு நேரம் காதை பொத்திக் கொண்டு இருந்தானோ. காதுகளில் இருந்து விரல்களை நீக்கும்போது சத்தியன் எந்த பாடலுக்காக மாதவியின் முன்பு உருகிப்போய் மயங்கி போய் நின்றானோ அந்த பாடல் அவன் உயிரோடு கலந்துவிட்டு அந்த பாடல் கேட்டது. காற்றில் என் தன் கீதம் காணாத ஒன்றை தேடுதே. சத்தியனால் தாங்க முடியவில்லை. புத்தகத்தை மூடிவிட்டு எழுந்து வராண்டாவில் ஓடினான். பாடல் முடியும் தருவாயில் மைதானத்தை அடைந்தான். மாதவி கண்மூடி உருக்கமாக பாடிக்கொண்டிருந்தாள். அவளை பார்க்க பார்க்க சத்தியனின் இழப்புகள் எல்லாம் பூதாகரமாக மாறியது. இரத்த சிவப்பு நிற புடவையில் செயற்கை முத்துகள் பதித்து அதே நிறத்தில் நகைகள் அணிந்து தேவலோக கண்ணியைப் போல நின்றிருந்த மாதவியை கண்டதும் அவனது ஆத்திரம் எல்லை மீறியது. என் வாழ்க்கையே இழந்துட்டு நிற்கிறேனா? இவ இன்னும் மெருகு குலையாத தங்கச்சிலை போல வந்திருக்காளே. மனதில் கொந்தளிப்புடன் மேடையை நெருங்கினான். மாதவி பாடிவிட்டு மேடையிலிருந்து இறங்கி
மேடைக்கு பின்புறம் போடப்பட்டிருந்த பந்தலின் மறைவில் சென்று அமர்ந்தாள். சத்தியன் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்ல அவளை நெருங்கினான். எதிரில் போய் இவன் நின்றதும் நிமிர்ந்து பார்த்தவளின் முகத்தில் சத்தியனை அடையாளம் தெரிந்ததற்கான சுவடே இல்லை. ஓ, மறந்து போயிட்டியா என்று மனதுக்குள் எண்ணியபடி, என்ன தெரியல என்று ஆத்திரமாக கேட்டான். மாதவி அவனை உற்று பார்த்தாள். புருவம் நெறித்தாள். வெடுக்கென்று இருக்கையிலிருந்து எழுந்தாள். அவனை நோக்கி விரல் நீட்டி, நீங்க என்று பாதியில் நிறுத்தவும், அடையாளம் தெரியுதா? நானேதான். அடிப்பாவி, இத்தனை வருஷத்துல ஒரு முறையாவது என்னை பற்றி நினச்சிருப்பியா? ஒரு நாளாவது என்ன வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? இத்தனை வருஷமா இந்த ஜெயிலில் கிடந்து சித்திரவதை படுறேனே, ஒரு நாள் கூட என் நினைப்பு உனக்கு வரல? உன் நெஞ்சில் ஈரமே இல்லையா? சத்தியனின் வார்த்தைகள் அத்தனைக்கும் முற்றிலும் முட்கள் நிறைந்திருந்தன. முட்கள் நிறைந்த அந்த வார்த்தைகள் அத்தனையும் நேராக மாதவியின் இதயத்தை சென்று குத்தி கிழிக்க, இல்லை நான் என்று எதையும் சொல்ல முடியாமல் திக்கி திணறினாள். ஆமாம், நீயேதான் பச்சை துரோகினி, என் வாழ்க்கையே நாசமாக்கின துரோகினி. இப்பொழுது சத்தியனின் வார்த்தைகள் சவுக்காக மாறி அவள் மனதை விளாசி தள்ளியது. இல்லை இல்லை, தன் முகத்தை மூடிக்கொண்டு ஓவென்று கதறியபடி மாதவி பொத்தென்று சேரில் விழ சத்தியனின் கண்களில் கூட கண்ணீர் தேங்கியிருந்தது. துவள துவள அழுத மாதவியை பார்த்ததும் சத்தியனுக்கு இதயத்தை யாரோ பிழிவது போல இருக்கவும் கண்ணீருடன் மௌனமாக தனது செல்லை நோக்கி திரும்பி நடந்தான். அத்தியாயம் 5. சத்தியன் நடை தளர்ந்து போய் மெதுவாக தனது செல்லை நோக்கிச் சென்றான். மாதவியின் மீது கோபம் இருந்ததுதான். ஆனால் அவளது கண்ணீர் வாட்டி வதைத்ததும் உண்மை. அவளது முகம் அழுகையில் சிவந்து போனதை எண்ணி நெஞ்சுக்குள் வலிக்க அதுவும் கோபமாக மாறியது. திரும்பி நின்று சுவரில் கையால் ஓங்கி குத்திவிட்டு சுவற்றிலேயே தலையை சாய்த்து நின்றான். இவ ஏன் இப்போ வந்தா? என்னை சித்திரவதை செய்யவா என்ற கேள்வியுடன் அப்படியே தளர்ந்து போய் சுவற்றில் சாய்ந்து நிற்க பின்னால் யாரோ வரும் சத்தம் கேட்டது. திரும்பாமல் நின்றிருந்தான். மெல்லிய விசும்பலுக்கு இடையே, நல்லா இருக்கீங்களா என்ற குரல் கீதம் இசைக்கவும் சுவற்றோடு ஒட்டி கொண்டு பற்களை கடித்து கொண்டான். இதோ பாருங்க, உங்கள் கோபம் நேக்கு புரியறது. ஆனால் அதுக்கப்புறம் நேக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு ஆற்றுக்கு வந்து விழுந்ததுக்கு பிறகு 10 நாளாக காய்ச்சலில் கிடந்தேன். அப்புறம் எங்கள் ஆற்றுல யாரும் என்னண்ட எதுவுமே சொல்லலை. அந்த வீட்டையே காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போயிட்டோம். நான் சொல்கிறதை நம்புங்கோ, பெருமாள் சர்ச்சியை சொல்கிறேன் என்று மாதவியின் குரல் கெஞ்சலாய் வந்தது. சத்தியன் திரும்பவே இல்லை. அவன் முதுகு குலுங்கியதிலிருந்து அழுகிறான் என்று புரியவும், ஐயோ அழாதீங்கோ, நான் துரோகி இல்லை. அன்னைக்கு நீங்களும் போயிருப்பேள்னு நினச்சேனே. இது போல மாட்டின்று இங்கே இருப்பேள்னு எனக்கு தெரியாது. முன்னமே தெரிஞ்சிருந்தா நான் வந்து பார்த்திருப்பேனே. என்னை மன்னிச்சிடுங்கோ, ப்ளீஸ் அழ மட்டும் செய்யாதீங்கோ. மாதவி அவனிடம் மன்றாடினாள். சத்தியன் சுவற்றிலிருந்து திரும்பி அவளை பார்க்காமலேயே வராண்டாவில் நடக்க இவர்களை கவனித்த காவலர் ஒருவர் வேகமாக ஓடி வந்து, என்னம்மா பிரச்சனை? இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது, போமா என்று கையில் இருந்த பிரம்பை நீட்டி தடுத்தார். இல்லை சார், அவர் எனக்கு தெரிஞ்சவர், கொஞ்சம் பேசணும், பேசிட்டு உடனே போயிடுறேனே என்று சிறை காவலரிடம் கெஞ்சினாள். இல்லைம்மா, ஜெயிலர்கிட்ட மனு கொடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசணும். அப்படி வந்தால் தான் பேசவும் முடியும். இதுபோல் நினச்ச இடத்துல நினச்ச நேரத்தில் பேச முடியாது என்று விளக்கமளித்தார் காவலர். மாதவிக்கு ஜெயில் ரூல்ஸ்கள் எதுவும் தெரியாவிட்டாலும் இதுபோல சிறை வளாகத்தில் நின்று கைதியுடன் பேசுவது தவறு என்று புரிந்தது. என்ன செய்வது என்று புரியாமல் சத்தியனையே பார்க்க அவனோ இவளை திரும்பியும் பார்க்காமல் போய்க் கொண்டிருந்தான். மாதவியின் விழிகள் குளமாக, நான் துரோகி இல்லை என்று அவன் காதுகளில் விழுவது போல உரக்க கூறிவிட்டு காவலரை நோக்கி திரும்பி, அவரோட பேர் என்ன என்று கேட்டாள். ஏம்மா, பேர் தெரியாமலையா இவ்வளோ நேரம் பேசி அழுத என்று ஆச்சரியமாக பார்த்தவர், அவன் பெயர் சத்தியமூர்த்தி என்றார். எத்தனை நாளாக இங்கே இருக்கார் என்று மாதவி கேட்டதும், கொலைக்கேஸில் கைதாகி 9 வருஷம் தண்டனை கொடுத்து இப்போ 8 வருஷம் முடிஞ்சு போச்சுமா, விடுதலைக்கு இன்னும் 1 வருஷம் இருக்கு என்றார். மாதவி மெல்ல தலையசைத்து விட்டு அங்கிருந்து அகன்றாள். ஆக என்னால் தான் இந்த 8 வருஷ வாழ்க்கையை இந்த சிறையில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் போல. அதுதான் என்னை துரோகின்னு சொல்கிறான். ஆனால் நான் என்ன செய்திருக்க முடியும்? மாதவி தனது கேள்விக்கு பதில் தெரியாமல் நடந்தாள். மேடையின் அருகே மாதவி வரும்பொழுது தனது பாடலை முடித்துக்கொண்டு மகேஷ் மேடையிலிருந்து இறங்கி அவளை நோக்கி ஓடி வந்தான். மாதவியின் கலங்கிய கண்கள் அவனுக்கு உறுத்த, என்ன மாதவி, எங்கே போன என்று அக்கறையுடன் கேட்டான். கண்களை துடைத்து கொண்டு, ஒன்றுமில்லை, தெரிஞ்சவா ஒருத்தரை பார்த்தேன், அதான் விசாரிக்கலாம்னு போனேன். போலீஸ்காரர் பேச விடமாட்டேன்னு விட்டார் என்றவள் மேடைக்கு பின்னால் போய் அமர்ந்தாள். யோசனையுடன் அவளுக்கு பக்கத்து சேரில் அமர்ந்த மகேஷ், இங்கே போய் தெரிஞ்சவங்களா என்று கேட்கவும்,
ஆம் என்பது போல தலை செய்துவிட்டு இதற்கு மேலே எதுவும் கேட்காதே என்பது போல கண்மூடி பின்னால் சாய்ந்து கொண்டாள். மகேஷ் சற்று நேரம் அவள் முகத்தையே பார்த்து கொண்டிருந்துவிட்டு, இந்த புதிருக்கான விடையை எப்பொழுது நான் தெரிந்து கொள்வது என்ற குழப்பத்துடன் அங்கிருந்து மேடைக்கு எழுந்து சென்றான். கிட்டத்தட்ட 8.5 வருடமாக மாதவியின் பார்வைக்கான அர்த்தம் புரியாமல் காத்து கொண்டிருக்கிறான். இசைக்குழுவில் இருக்கும் மற்ற எல்லோரையும் போல மாதவியும் இவனை அண்ணா என்று அழைப்பதுதான் மகேஷின் வாயை பூட்டி வைத்திருந்தது. சமயத்தில், நீங்க தான் அண்ணன், எனக்கு மூத்த அண்ணன் என்று மாதவி கூறும்பொழுது அந்த அன்பிற்கு முன் ஊமையாகி நிற்பதைத் தவிர வேறு வழியில்லாமல் இருந்தான். மாதவியின் அண்ணன் ஸ்ரீனிவாசன் படிப்பு முடிந்து வேலையில் சேர்ந்து தன்னுடன் வேலை செய்யும் வேற்றுமத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போய்விட குடும்பத்தின் மொத்த பொறுப்பும் மாதவியின் தலையில் விழுந்தது. மூத்த மகன் சீனு என்னவோ தனது கடமையை எண்ணி தங்கைகளை படிக்க வைக்க திருமணம் செய்து வைக்க முன்வந்தாலும் வெங்கடேஷனால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சுத்தமாக மகனை ஒதுக்கி வைத்திருந்தார். திரிபுர சுந்தரியும் திலோத்தமாவும் இந்த வருடத்துடன் கல்லூரி படிப்பை முடித்து விடுவார்கள். அடுத்து ஹம்சவரதன் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு. படிப்புக்கான மாதவியின் கடமை முடிந்துவிட்டது. தங்கைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்துவிட்டு தான் தனக்கு திருமணம் என்ற முடிவில் இருப்பதால் 25 வயதுக்கு இன்னும் கன்னியாகவே இருக்க வேண்டிய கட்டாயம். தனது வருமானத்தில் தங்கைகளுக்கு தேவையான நகைகளை வாங்கி வைத்து விட்டாள். வரன்கள் தான் வருவதும் போவதுமாக இருக்கின்றது. 2 பேருக்கும் திருமணம் முடிந்து பின் தம்பி கல்லூரியை விட்டு வெளியே வந்ததும் தான் மாதவி திருமண சந்தையில் போய் நிற்க வேண்டும். 34 வயது ஆகியும் மியூசிக் கச்சேரி என்றே தனது வாழ்க்கையை ஓட்டும் மகேஷிற்கு மாதவி கிடைத்தால் தனது வாழ்வு சிறக்கும் என்ற ஆசையை கிட்டத்தட்ட 8 வருடமாக உள்ளுக்குள் போட்டு புதைத்து வைத்திருக்கிறான். நிச்சயம் மாதவி தனது மனதை புரிந்து கொள்வாள் என்ற எண்ணம் இருந்தது. ஆனாலும் அண்ணன் என்ற மாதவியின் அழைப்பு அவனுக்குள் ஒரு பயத்தையும் விதைத்திருந்தது. முடிவும் தெரியாமல் மாதவியின் மனதை மட்டுமல்ல, அவள் நிழலை கூட நெருங்க முடியாமல் தவித்திருந்தான். அவளது கடமைகள் முடிந்ததும் தனக்கொரு வழி செய்து கொள்வாள் என்று இத்தனை வருடமாக காத்திருந்தான். மகேஷ் குழப்பத்துடன் மேடைக்கு செல்ல, சத்தியமூர்த்தியா அவன் பெயர் என்று மனதுக்குள் வண்ணம் செய்து கொண்டிருந்தாள் மாதவி. தன்னால் அவன் சிறையில் இருக்கிறான் என்ற நினைப்பு அவளை வதைத்தது. கச்சேரி முடிந்து வீட்டிற்கு சென்றதும் படுக்கை அறைக்குள் சென்றவள் கட்டிலில் அமர்ந்து முகத்தை பொத்திக் கொண்டு விசம்ப ஆரம்பித்தாள். மகளுக்கு பிடித்த ஃபில்டர் காஃபியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் வந்த விசாலம் மகள் அழுது கொண்டிருப்பதை பார்த்து பதறி காப்பியை மேஜையின் மீது வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து, என்னடியாச்சு, ஏன் அழறே என்று கேட்டாள். கோபமாக நிமிர்ந்த மாதவி, ஆமா, இப்போ வந்து கேளுங்க. அன்னைக்கு நான் அழுதுண்டு வந்தப்போ விஷயத்தை வெளியே தெரிய வேணாம்னு மூடி மறைச்சேள். எனக்கு உதவி பண்ண வந்த அந்த ஆளை பற்றி விசாரிங்கோன்னு சொன்னேன். யாராவது என் பேச்சு கேட்டேல? இப்போ அந்த ஆள் ஜெயிலில் இருக்கான். என்னால் தான். இன்னைக்கு கச்சேரி பண்ண ஜெயிலுக்கு போயிருக்கிறச்சே அந்த ஆளை பார்த்தேன். 8 வருஷமாக ஜெயிலில் இருக்கானாம். என்னை நம்பிக்கை துரோகின்னு சொல்கிறான். பாவ், அவன் லைஃபே என்னால் போயிடுது. எல்லாம் என்னால் தான், குமுறலாக குமுறி கூறினாள். என்னடியாச்சு, கொலை அது இதுன்னு பேத்திட்டு இருக்க என்று விசால மகளை அதட்டினாள். ஆமாம், கொலைதான். அன்னைக்கு எதுவும் ஆகி இருக்காதுன்னு சொன்னீங்களே, ஆனால் கொலை ஆயிடுத்து. நான் போய் நடந்ததை சொல்லியிருந்தா தண்டனையாவது குறைஞ்சு போயிருந்திருக்கும். எல்லாம் குட்டி சுவராக்கிட்டு நான் மட்டும் சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கேன். நினைச்சாலே கூசுறதும்மா. அதுக்கு பிறகாவது நாம் அவனை பற்றி விசாரிச்சிருந்திருக்கணும். அவனும் தப்பிச்சு போயிருப்பான்னு நீங்கள்லாம் சொன்னதை நம்பி நானும் சும்மா இருந்துட்டேன். இப்போ எனக்கு துரோகிப்பட்டம் என்று பொறிந்து கொட்டியவள் முகத்தை மூடிக்கொண்டு மீண்டும் அழ ஆரம்பிக்கவும் விசாலம் திகைத்து போய் பொத்தென்று கட்டிலில் அமர்ந்தாள். அறையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்த சுந்தரியும் திலோவும் எழுந்து அமர்ந்து கண்ணை கசக்கி கொண்டு பார்க்க, பக்கத்து அறையில் படித்து கொண்டிருந்த ஹம்சனும் சோஃபாவில் படுத்திருந்த வெங்கடேஷனும் சத்தம் கேட்டு எழுந்து வந்தனர். விசாலம் விஷயத்தை சொன்னதும் வெங்கடேஷன், அது அவன் விதி மாதவி, நாம ஒன்றும் பண்ண முடியாது. அவன் ஜெயிலில் காலத்தை கழிக்கணும்னு விதி என்று சொல்லவும் மாதவியின் கோபம் இன்னும் அதிகமாகத்தான் ஆனது. ஆனால் இவர்களிடம் கோபத்தை காட்டியும் பிரயோஜனம் இல்லை. அதற்கான காலம் கடந்துவிட்டதும் புரிந்தது. சத்தியனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும், அதுதான் அவனுக்கு செய்ய வேண்டிய தனது கடமை என்று உறுதியாக எண்ணிக்கொண்டாள். அம்மா, இனி என்ன செய்யணும்னு நேக்கு தெரியும். நீ அப்பாவோட மாத்திரையில் ஒன்று கொடு, போட்டுண்டு தூங்குறேன் என்று கூறவும், என்னடி பண்ண போற என்ற விசாலத்தின் கேள்விக்கு மாதவியின் மௌனமே பதிலாக வந்தது. வேறு வழியின்றி வெளியே போய் மீண்டும் மாத்திரையுடன் வந்தாள். மாத்திரையை வாங்கி ஆறி போயிருந்த காப்பியோடு போட்டுக்கொண்டு உடை மாற்றிக்கொண்டு படுக்கையில் விழுந்தாள். எல்லோரும் போய்விட ஹம்சன் மட்டும் மாதவியின் காலருகே அமர்ந்து, ரொம்ப பாவந்தாக்கா அந்த ஆளு, நீ கவலைப்படாம தூங்கு, அவருக்கு ஏதாவது உதவ முடியுமா பார்க்கலாம்கா என்றான் ஆறுதலாக. மாதவி நன்றியோடு அவன் கையை பற்றி கொண்டு, நீயாவது புரிஞ்சுண்டியேடா, சரி நீ போய் படி போ என்று கூறியதும் ஹம்சன் அங்கிருந்து சென்றான்.
மாதவியால் தூக்க மாத்திரை போட்டுக்கொண்டும் உறங்க முடியவில்லை. சத்தியனின் வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்துக்கொண்டே இருந்தது. அவன் கண்ணீர் முகம் நெஞ்சுக்குள் புயலை உருவாக்கியிருந்தது. எல்லாவற்றையும் மீறி சத்தியனின் மாற்றங்கள் அவள் கவனத்தை கவர்ந்ததுதான் வியப்பு. அன்று ஒடிசலாய் அரும்பி வரும் மீசையுடன் கருத்த நிறத்தில் இருந்தவன் இன்று கத்தை மீசையை முறுக்கி மேல் நோக்கி நிமிர்த்தி வைத்து அடர்ந்த தலைக்கிராப்பை படிய வாரி தனது 6 அடி உயரத்திற்கு ஏற்ற உடல்வாகுடன் இவள் மீனாட்சி அம்மன் கோவிலில் பார்த்த மதுரை வீரன் சிலை போல இருந்தான். 8 வருஷ சிறைவாசம் அவனை அடையாளம் தெரியாதவாறு மாற்றியிருந்தது. சிந்தனையின் சிறையிலிருந்து வெளியே வர முடியாமல் அப்படியே உறங்காமல் கிடந்தாள் மாதவி. தனது சொல்லுக்கு வந்த சத்தியன் மாதவியின் துரோகத்தை மறக்கவும் முடியாமல் அவளின் கண்ணீர் வார்த்தைகளை ஏற்கவும் முடியாமல் வதைப்பட்டான். மாதவி எவ்வளவுதான் கண்ணீர் சிந்தி கைகூப்பினாலும் அவளால் இழந்தவைகளின் தாக்கம் சத்தியனின் நெஞ்சை விட்டு அகலாமல் அவள் கண்ணீரின் உண்மையை உள்ளத்தில் பதிய வைக்க மறுத்தது. தனது நெஞ்சில் நீங்கா இடம்பெற்ற அவளது குரல் இன்று கண்ணீருடன் கதறியபடி யாசித்ததை கழிவிரக்கத்துடன் எண்ணி எண்ணி குமைந்தான். அவன் இழந்தது எதிர்கால வாழ்க்கையையே அல்லவா? அதற்கு காரணம் மாதவி அல்லவா? ஆனால் அவள் கூறியதையும் யோசித்து பார்த்தான். அப்படியே அவளுக்கு காய்ச்சல் வந்திருந்தாலும் அதற்கு பிறகு விசாரித்து விஷயத்தை தெரிந்து கொண்டிருந்திருக்கலாமே. அவளோட அலட்சியத்தால் எனக்கு 9 வருட சிறை. வெறுப்புடன் முகத்தை சுழித்தான். காதலியுடன் கைகோர்க்கும் நாளில் நடந்து முடிந்த கொடுமையும் அதனால் தனது காதலியை இழந்து கைவிலங்கோடு சிறை வந்ததற்கு காரணம் மாதவிதான் என்று வருடக்கணக்கில் வளர்த்து வைத்த கசப்பு ஒரு நாள் கண்ணீரில் மாறுமா? அன்று இரவு தூக்கம் சத்தியனுக்கும் தொலைதூரம் போனது. மறுநாள் காலை பொங்கல் திருநாள். ஒவ்வொரு வருடத்தையும் போல இன்றும் குமரி வரும் நெஞ்சை திடப்படுத்தும் வழி தெரியாமல் அமைதியாக வந்து குளித்துவிட்டு வரிசையில் நின்று உணவை வாங்கிய சத்தியன் சாப்பிடுவதற்காக அமர்ந்தபோது ஒரு காவலர் வந்து, சத்யா, உன் அப்பா வந்திருக்கார் என்று கூறினார். சத்தியனின் முகத்தில் ஒரு சிறு மலர்ச்சி. இங்கு வந்த பிறகு ஒவ்வொரு வருடமும் பொங்கலென்று மனு கொடுத்து யாரையாவது பிடித்து எப்படியாவது சத்தியனை பார்க்க வந்து விடுவார் பழனி. இன்று இருந்த மனக்குழப்பத்தில் அவன் அப்பா வருவதையே மறந்துவிட்டிருந்தான். தட்டிலிருந்த உணவை பக்கத்திலிருந்த ஆறுமுகத்திடம் நீட்டி, அண்ணே, சாப்பாடு பத்தலைன்னு சொல்கிறவங்களுக்கு கொடுத்துடுங்க, அப்பா வந்திருக்காராம், போய் பார்த்துட்டு வரேன் என்று எழுந்து கொண்டான். நேற்று நடந்ததையெல்லாம் சொல்லி அவர் மனசையும் சங்கடப்படுத்தாம நல்லதா 4 வார்த்தை பேசி அனுப்பிட்டு வா சத்யா என்றார் ஆறுமுகம். சரி அண்ணே என்று விட்டு பார்வையாளர்களை சந்திக்கும் அறைக்கு சென்றான். அறையின் மறுபுறம் கிடந்த பெஞ்சில் பழனி கையில் ஒரு பையுடன் அமர்ந்திருக்க கம்பிகளால் ஆன சட்டத்திற்கு இப்புறம் இருந்து சத்தியன் அப்பா என்று அழைக்கவும் வேகமாக எழுந்து வந்தார். கையில் இருந்த பையை தரையில் வைத்துவிட்டு கம்பி வலைக்கு நடுவே இருந்த சிறிய வட்டத்திற்குள் கையை நுழைக்க சத்தியன் அதற்காகவே காத்திருந்தது போல தனது உயரத்தை குறுக்கி முகத்தை அந்த வட்டத்திற்கு கொண்டு வந்தான். பழனி சத்தியனின் முகத்தை தொட்டு வருடினார். தாடையை தடவியபடி, என்னப்பா கண்ணத்து எலும்பு துரத்திக்கிட்டு நிற்குது, சரியா சாப்பிட்றதில்லையா என்று அக்கறையுடன் கேட்டார். சத்தியன் லேசாய் சிரித்து, ஆமாம், எப்போ பாரு நீ இதைத்தான் சொல்லுவேன், நான் நல்லா தான்ப்பா சாப்பிட்றேன் என்றான். சற்று நேரம் சத்தியனின் சிரிப்பை ரசித்தவர் முகத்தில் இருந்த சோகத்தையும் கண்டுகொண்டார். என்ன சத்யா, எதையாவது நினச்சிக்கிட்டு மனசை அழட்டிக்காதப்பா, இன்னும் 1 வருஷம்தான், வெளியே வந்ததும் எல்லாம் சரியா போகும் என்று ஆறுதலாக சொல்லவும் அமைதியாக இருந்தான். சற்று பொறுத்து, அம்மா எப்படி இருக்குப்பா என்று கேட்கவும், நல்லா இருக்கா, என்னை இப்படி அனுப்பிட்டு மாறி வழக்கம் போல நடந்தே திருப்பரங்குன்றம் போயிருக்கு என்றவர் கீழே இருந்த பையை எடுத்து அதை திறந்து ஒரு சில்வர் டிஃபன் பாக்ஸை எடுத்து, அம்மா பொங்கல் கொடுத்து அனுப்பிச்சுடா, சூடாத்தான் இருக்கு, நான் இப்படி உட்கார்ந்துருக்கிறேன், நீ சாப்பிடு சத்யா என்றார். சத்யன் டிஃபன் பாக்ஸை வாங்கி அங்கிருந்த காவலரிடம் கொடுத்து, சார், வீட்டிலேருந்து பொங்கல் கொடுத்துருக்காங்க என்றான். காவலர் அதை வாங்கி திறந்து பார்த்துவிட்டு, சரி சீக்கிரம் சாப்பிடு என்று திருப்பி கொடுத்தார். சத்தியன் அப்படியே திரையில் அமர்ந்து ஆசையுடன் சர்க்கரை பொங்கலை அள்ளி அள்ளி விழுங்க அதை பார்த்த பழனிக்கு கண்ணீர் முட்டியது. அவன் கவனிக்காதவாறு வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டார் முகத்தை. சத்தியன் சாப்பிட்டு விட்டு வெளியே போய் கை கழுவி விட்டு வர அதே அறையின் மற்றொரு வாசல் வழியாக மாதவி வந்து கொண்டிருந்தாள். வெள்ளை நிற காட்டன் சேலையில் ரோஸ் நிறத்தில் பூக்கள் சிதறி கிடக்க அதே ரோஸ் நிறத்தில் ரவிக்கை அணிந்து காதுகளில் குட்டியாய் ஜிமிக்கியும் கைகளில் ஒன்றில் வளையலும் மற்றொன்றில் வாட்சும் அணிந்து நெற்றியில் சிறு சிவப்பு பொட்டும் கூந்தலை தளர பின்னிக்கொண்டு அதில் ஒற்றை வெள்ளை ரோஜாவுடன் வந்து நின்றவளை பார்த்து சத்தியன் திகைத்து திரும்பிக் கொண்டான். நான் உங்களை பார்க்கத்தான் வந்திருக்கேன், கொஞ்ச நேரம்தான் டைம் கொடுத்துருக்கா, சத்த நான் சொல்கிறதை கேளுங்களே ப்ளீஸ் என்று மாதவி கெஞ்சினாள். சத்தியன் திரும்பினான்.
நான் யாரு கூடவும் பேச விரும்பலை. நீங்கள் போகலாம் என்றான் கடுமையாக. ஐயோ, நீங்கள் அப்படி சொல்லப்படாது. ரொம்ப சிரமப்பட்டு பேசுறதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் நான் சொல்கிறதை கேளுங்கோ என்று மாதவி கூறும்பொழுது எழுந்து அருகே வந்த பழனி, யார் சத்யா இவங்க என்று கேட்டார். அவருக்கும் மாதவியை அடையாளம் தெரிந்திருக்கவில்லை. அவரை திரும்பி பார்த்த மாதவி, நீங்கள் இவரோட தோப்பனார் தானே என்று கேட்க பழனி யோசனையுடன் ஆமாம் என்று தலையசைத்தார். மாதவி உடனே கலங்கிய விழிகளுடன் சட்டென்று அவர் காலில் விழுந்து, உங்கள் பிள்ளையோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். முதல்ல நீங்கள் தான் என்னை மன்னிக்கணும் என்றாள். பழனி பதற்றத்துடன் 2 அடி பின்வாங்கி, ஐயோ, முதல்ல எழுந்திரம்மா என்றார். மாதவி எழுந்து கண்களை துடைத்து கொண்டு தலை குனிந்து நின்று சத்தியனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மீண்டும் பழனியின் பக்கம் திரும்பி, இதோ பாருங்க சார், நடந்தது எதுவும் நேக்கு தெரியாது. அன்னைக்கு வீட்டுக்கு போனதும் எனக்கு ஃபீவர் வந்துடுத்து. 10 நாள் வரைக்கும் சரியாகலை. அப்புறம் பார்த்தா எங்க ஆத்துல அங்கிருந்து வீட்டையே காலி பண்ணிட்டு வேறு தெருவுக்கு வந்துட்டா. எதுவும் ஆகி இருக்காது, இவரும் அங்கிருந்து போயிருப்பாருன்னு நினச்சித்தான் நான் எத்தனை நாளாக தேடலை. ஆனால் இவர் என்னை துரோகின்னு சொல்கிறார். நான் அப்படிப்பட்ட பெண் இல்லை. எனக்கு அப்போ 17 வயசு கூட பூர்த்தி ஆகலை. அந்த சமயத்தில் நான் வேற என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு தெரியுமா, இவரோட பேரே நேற்று தான் எனக்கு தெரியும். எதுவுமே தெரியாமல் நான் என்ன செய்திருக்க முடியும்னு நீங்களே சொல்லுங்கோ என மாதவி சொல்லவும் பழனிக்கு ஏதோ புரிவது போல இருந்தது. சத்தியனை பார்த்தார். அவனின் வெறுப்பு நிறைந்த பார்வை மாதவியை சுட்டு பொசுக்கி கொண்டிருந்தது. அவன் பார்வை தாங்காமல், ஏன் இப்படி நம்ப மாட்டேங்கிறீள்? இதோ இப்போ உங்களை தேடிண்டு வந்திருக்கேனே, அதுபோல் அன்னைக்கும் வந்திருக்க மாட்டேனா? நிஜமாவே எதுவும் நடந்திருக்காதுன்னு தான் இருந்தேன் என்ன அழுத்தமாக கூறவும் சத்தியன் அலட்சியமாக உட்கொட்டினான். சத்தியனின் இந்த ஏளனம் மாதவியை ரொம்பவே பாதித்தது. பழனிக்கு மாதவியை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அவனுக்கு நிறைய வேதனைம்மா, அதான் அப்படி பேசுகிறான். நீ போமா, எல்லாம் சரியா போவும் என்றார். மாதவி பரிதாபமாக சத்தியனை பார்த்து, என்னை நம்பவே மாட்டேடா என்று கேட்கவும் மௌனம்தான் அவனிடமிருந்து பதிலாக வந்தது. அப்பொழுது காவலர் வந்து நேரமாகிவிட்டதை கூற மாதவி ஆவேசமாக நிமிர்ந்து, நிச்சயம் நீங்கள் என் நிலைமையை ஒரு நாள் புரிஞ்சுப்பேன். அது வரைக்கும் நான் உங்கள் பின்னாடி வந்துண்டேதான் இருப்பேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து விடுவிடுவென்று சென்றாள். அவள் போவதையே பார்த்த சத்தியன் அலட்சியமாக திரும்பி, செய்த தப்பை மறைக்க எப்படி பூசி மெழுகிறா பாருப்பா என்று பழனியிடம் சொல்லவும், இல்லடா, அந்த பொண்ணு கண்ணீரில் போய் தெரியலை. நீயே யோசிச்சு பாரு, 17 வயசு பொண்ணு வேற என்னதான் செய்திருக்க முடியும்? பாவண்டா. திரும்பி வந்தா நல்லா பேசலைன்னா கூட பரவாயில்லை, திட்டி அனுப்பாம இரு என்று கூறிவிட்டு பையிலிருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்து, நீ கேட்ட புத்தகம் சத்தியா என்றதும் காவலர் வந்து அவர் பின்னால் நிற்கவும், சரிப்பா நான் கிளம்புறேன் என்றார். சத்தியன் கம்பிகளுக்கிடையில் அவரின் கையை பற்றி, அம்மாவை ரொம்ப கேட்டதா சொல்லுப்பா. 2 பேரும் என்னை பற்றி கவலைப்படாமல் நல்லா சாப்பிடுங்க. அம்மாவுக்கு கால்வலின்னு சொன்னியேப்பா, அதோட ஏன் நடந்தே கோயிலுக்கு போயிருக்கு என்று கண்கலங்க கேட்டான். எல்லாவற்றிற்கும் ஒரே பதிலாக தலையை மட்டும் அசைத்துவிட்டு, நான் போகிறேன்ப்பா என்று அங்கிருந்து வேகமாக நகர்ந்தார் பழனி. சத்தியன் கண்ணீரை துடைக்காமலேயே உள்ளே சென்றான். பழனி மாதம் ஒரு முறை சத்தியனை பார்க்க வந்து விடுவார். ஆனால் சத்தியன் தன் அம்மாவை இந்த 8 வருடத்தில் ஒரு முறை கூட பார்க்கவில்லை. மகனை ஜெயில் கம்பிகளுக்கு பின்னால் பார்க்கும் தைரியமின்றி, என் அவன் என்னைக்கு வெளியே வர்றானோ அன்னைக்கு நான் அவன் முகத்தை பார்த்துக்கிறேன் என்று வைராக்கியமாக கூறிவிட்டு மகனுக்காக கோயில் கோயிலாக சுற்றி வருகிறாள். சத்தியன் இதற்கு முன் சிறு சிறு தவறுகள் செய்துவிட்டு சிறை சென்றவன் தான். அப்பொழுதெல்லாம் மகனை வெறுத்து திட்டிய மாரிக்கு இப்பொழுது திருந்தி ஒழுக்கமாக ஒரு வேலைக்கு சென்று ஒருத்தியை காதலித்து கைப்பிடிக்கும் நேரத்தில் கிடைத்த இந்த தண்டனையைத்தான் தாங்க முடியவில்லை. அதுவும் தன் பிள்ளையின் மீது தவறில்லை என்று தெரிந்ததும் மகனுக்காக கண்ணீர் விட்டு கதறவே முடிந்தது. பழனி தோளில் கிடந்த துண்டை எடுத்து கண்களை துடைத்தபடியே வெளியே வந்து ஜெயில் காம்பவுண்டை ஒட்டி பிளாட்பாரத்தில் நடந்தார். கொஞ்ச தூரம் சென்றதும் பஸ் நிறுத்தம் வரும். சார், கொஞ்சம் நில்லுங்கோ என்ற மாதவியின் குரல் அவரை தடுத்து நிறுத்தவும் நின்று திரும்பினார். அவர் அருகே வந்த மாதவி, கொஞ்சம் பேசணும் சார் என்றவள் ஒரு மர நிழலில் நின்று, சத்தியன் யார்? எங்கே இருந்தவர்? என்ன வேலை செஞ்சார்? அவர் அம்மா இருக்காங்களா? கூட பிறந்தவா எத்தனை பேர் என்று அடுத்தடுத்து கேள்விகள் கேட்டாள். பழனி அவளை கூர்மையுடன் பார்த்து, இதெல்லாம் கேட்டு என்ன ஆகாது போதுமா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் வெளியே வந்துடுவான். நீங்கள் எதையும் யோசிக்காம உங்கள் வேலையை பாருங்க என்றார். அவர் அப்படி சொன்னதும் தலை குனிந்த மாதவி, இல்லைங்க, நேற்று முழுக்க நேக்கு தூக்கமே வரல. கார்த்தாலும் எழுந்ததுமே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு தெரிஞ்சவா கிட்ட விசாரித்து இங்கே வந்தேன். இவரை இப்படி பார்த்ததிலே இருந்து எனக்கு நிம்மதி இல்லை. தயவு செஞ்சு இவர் யாருன்னு சொல்லுங்கோ என்று கெஞ்சினாள்.
பழனி கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து கொஞ்சம் குடித்துவிட்டு மெல்லிய குரலில் சத்தியனை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். சத்தியனின் பிறப்பு, வளர்ப்பு, அவன் தாயின் உழைப்பு, அவன் தான் தோன்றித்தனமான வாழ்க்கை, பிறகு தியேட்டரில் வேலைக்கு சேர்ந்தது, புவனாவை காதலித்தது, பின்னர் இருவருக்கும் ரகசியமாக திருமணம் ஏற்பாடு செய்தது. திருமணத்திற்கு முதல் நாள் இரவு மாதவியின் கச்சேரியை பார்த்துவிட்டு வந்து படுத்தது வரை எல்லாம் சொன்னார். கல்யாணம் செய்கிற அன்னைக்கு நாங்கள் 3 பேரும் கிளம்பி வெளியே வந்தப்போ போலீஸ் வந்து இவனை கைது பண்ணிடுச்சு. நாங்கள் கேட்டதுக்கு கொலை செய்துட்டான்னு சொன்னாங்க. நாங்களும் வக்கீலை வச்சு விசாரித்தப்போ யாரோ ஒரு பொண்ணை காப்பாற்ற கொலை செய்ததா சொன்னான். அப்புறம் செத்தவன் ஏற்கனவே ரவுடிங்கிறதால இவனுக்கு ஆயுள் தண்டனை தராமல் 9 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு வந்து சாட்சி சொல்லியிருந்தா தண்டனை 2-3 வருஷமாக குறைஞ்சிருந்திருக்கும். இவனும் அந்த பெண்ணை பற்றி சொன்னான். ஆனால் போலீஸ் நம்பலை. ரவுடிங்க தகராறுன்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இப்போ 8 வருஷம் முடிஞ்சு போச்சு என்று அனைத்தும் சொல்லி முடித்தார். உங்களை அவர் அப்பான்னு கூப்பிடுறாரே என்று மாதவி குழப்பத்தோடு கேட்டாள். நான் அவனுக்கு மட்டும்தான் அப்பா. அவன் அம்மாவுக்கு புருஷன் இல்லைம்மா. எங்களுக்குள்ள அப்படி ஒரு பந்தம். சத்தியன் என்னை அவனுக்கு அப்பாவா தத்தெடுத்திருக்கான் என்று பழனியின் கண்கள் குளமானது. வேணாம், அழாதீங்க. இதெல்லாம் கடவுளாக பார்த்து நமக்கு கொடுக்குற வரம். எந்த உறவும் இல்லாமல் நீங்கள் அவருக்காக இவ்வளவு செய்யும்போது உண்மையில் நீங்கள் தான் அவருடைய தோப்பனாராயிருக்க முழு தகுதி உள்ளவர். மாதவி புரிதலோடு ஆறுதலாக பேசவும் பழனி நன்றியோடு அவளை பார்த்தார். ஆனா அந்த புவனா என்ன ஆனாங்க என கேட்டதும், சத்தியனை போலீஸ் கைது பண்ணதும் அந்த பொண்ணு 4-5 நாள் அழுதுச்சு. அப்புறம் ஒரு நாள் தியேட்டருக்கு வந்து அவர் கொலை செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை, எப்படியாவது அவரை வெளியே கொண்டு வந்துடுங்கன்னு அழுதுச்சு. நான் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் ஆறுதல் சொல்லி அனுப்பி வச்சேன். அப்புறம் 1 வருஷம் வரைக்கும் பார்க்குறப்போ சத்தியனை பற்றி விசாரிக்கும். அடுத்த வருஷம் அத்தை மகனை கல்யாணம் செய்துக்கிட்டு போயிடுச்சு. அவள் இப்போ 2 பிள்ளைங்களோட நிம்மதியாக இருக்கா. இவன் தான் அவன் நினைப்பாவை இப்படி கிடக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நீதானும் பயங்கர கோபம் அவனுக்கு. அதனால தான் அப்படி நடந்துக்கிறான் என பழனி தனக்கு தெரிந்தவற்றை சொல்லி முடித்தார். அவள் சரியான பொண்ணாக இருந்திருந்தா எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் சமாளித்து இவருக்காக காத்துட்டு இருந்திருக்கணும். ஆனால் அவள் கல்யாணம் செய்துக்கிட்டு போயிட்டா. அவளை நினச்சுண்டு இவர் இப்படி இருக்கிறது சுத்த பைத்தியக்காரத்தனம். மாதவி எதை பேசுகிறோம் என்று புரியாமலேயே படபடவென பேசவும் பழனி அவளை வியப்போடு பார்த்தார். சட்டென்று சுதாரித்த மாதவி, சாரி, அவர் மனசு அவருக்குத்தான் தெரியும், இதில் நான் புகுந்து பேசுறது தப்புதான் என்று பின்வாங்கினாள். இருவரும் மெல்ல நடந்தபடி பேசிக்கொண்டே வர பஸ் நிறுத்தமும் வந்துவிட்டது. மாதவி நிர்மலமான முகத்தோடு, நீங்கள் எங்கே போகணும் என்று கேட்டாள். நான் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் போய் அங்கேருந்து வண்டியூர் போகிற பஸ்ஸில் போகணுமா? ஓ, இப்போ நீங்கள் கல்பனா தேட்டர்கிட்ட இல்லையா? இல்லைம்மா, சத்தியனை போலீஸ் கூட்டிகிட்டு போனதும் எல்லோரும் ஒரு மாதிரியாக பேசினாங்க. செத்தவனை சேர்ந்த ஆளுங்க வேறு அடிக்கடி வந்து மாரிக்கு தொந்தரவு கொடுத்தாங்க. அதனால் வீட்டை காலி பண்ணிக்கிட்டு ரொம்ப தூரமாக வண்டியூருக்கு போய் குடிமாறியாச்சு. மாரி சத்தியன் கேட்டுக்கிட்டதால நானும் மாரி கூடவே போயிட்டேன். இப்போ அங்கே வீட்டிலே சின்னதாக ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம். ஓரளவுக்கு நல்லா போகுது. எங்கள் வயிற்றுப்பாடு போக கொஞ்சம் மிச்சம் பண்ணி வச்சுருக்கோம். சத்தியன் வெளியே வந்ததும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் என்ற பழனியின் கண்களில் சத்தியன் விடுதலை பெறப்போகும் சந்தோஷம் தெரிந்தது. மாதவி மௌனமாக தலையசைத்தாள். இனி நானும் என்னால் ஆன உதவியை செய்கிறேன் அங்கிள். நீங்கள் கவலைப்படாதீங்க, என் மேலே தவறில்லைன்னு சத்தியன் புரிஞ்சுண்டா போதும் என்றவள், உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுங்க அங்கிள் என்று கேட்டு வாங்கி தன் கைப்பையில் இருந்த பேப்பரில் எழுதி கொண்டாள். அவள் செல்ல வேண்டிய பழங்கானத்தம் பஸ் வந்து நிற்கவும், அங்கிள் எனக்கு பஸ் வந்தாச்சு, நான் கிளம்புறேன் என்றபடி பஸ்ஸில் ஏறி ஜன்னல் வழியாக தலையை நீட்டி, சீக்கிரமே வந்து ஆண்டியை பார்க்குறேன்னு சொல்லுங்கோ என்றாள். பழனி கனவில் இருப்பவர் போல தலையை அசைத்தார். வீட்டுக்கு வந்தாள் என்றால் மாரியின் வரவேற்பு எப்படி இருக்கும்? மகனின் சிறைவாசத்திற்கு காரணம் இவள்தான் என்று தெரியும் போது மாரி மாதவியை எப்படி ஏற்றுக்கொள்வாளோ என்ற பயத்தோடு தான் செல்ல வேண்டிய பஸ்ஸில் ஏறினார். மாதவி பழங்கானத்தம் சென்று மியூசிக் குரூப்பின் அலுவலகத்தை அடைந்தாள். நாளைக்கு நடக்கவிருக்கும் கச்சேரிக்கான ஏற்பாட்டை மகேஷிடம் கேட்டுவிட்டு பாட வேண்டிய பாடல்களின் லிஸ்டை வாங்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள். வீட்டில் அவள் சிறைக்கு சென்று சத்தியனை பார்த்துவிட்டு வந்ததை மறைக்காமல் கூற அனைவரின் வரவேற்பும் வித்தியாசமாக இருந்தது. விசாலம் மாதவியை தொடாமல் தூர நின்று, முதல்ல வீட்டை சுத்தின்று புழக்கடைக்கு போய் தலையில் ஜலத்தை கொட்டி நல்லா அலம்பிட்டு அப்புறமா ஆத்துக்குள்ள வாடி என்று கத்தினாள். வெங்கடேசனோ சற்று வித்தியாசமாக, ஐயோ பெருமாளே, இதையெல்லாம் நான் கேட்கணுமா என்றபடி நெஞ்சில் கை வைத்து கொண்டு சோஃபாவில் சாய்ந்து கொண்டார். தங்கைகள் இருவரும் மாதவியை வியப்புடன் பார்க்க ஹம்சன் மட்டும் சிறு சிரிப்புடன், அக்கா
இன்னைக்கு நீ ஸ்நானம் பண்ணிட்டு ஆத்துக்குள்ளே வந்தாத்தான் அம்மா எல்லோருக்கும் சாதம் போடுவா போல் இருக்கு. நேக்கு பசிக்கிறது அக்கா, வா கிணத்துல தண்ணி மொண்டு ஊத்துறேன் என்று புழக்கடை பக்கம் போனான். விசாலம் தனது முடிவில் மாற்றமில்லை என்பது போல வழிவிடாமல் மறித்து நிற்க, மாதவி வேறு வழியின்றி வீட்டை சுற்றி கொண்டு புழக்கடைக்கு சென்று கட்டியிருந்த புடவையோடு கிணற்றடியில் அமர்ந்தாள். ஹாம்சன் கிணற்றிலிருந்து தண்ணீரை மொண்டி மாதவியின் தலையில் கொட்டினான். மாதவி ஈரப்புடவையோடு தோளோடு போர்த்தி கொண்டு வீட்டில் நுழைந்ததும், அப்படியே பூஜை ரூம் போய் விளக்கேற்றி பெருமாளை சேவிச்சுண்டு வா என்று விசாலம் அடுத்தபடியாக உத்தரவிட அதையும் செய்தாள். பிறகு தனது அறைக்கு சென்று வேறு உடைக்கு மாற்றி வெளியே வந்தவளின் ஈர கூந்தலை டவலால் துடைத்த விசாலம், இன்னொரு தரம் இப்படி போனியோ அப்புறம் இந்த ஆத்துக்குள்ளே உன்னை சேர்க்கவே மாட்டேன் என்றாள். மாதவி அமைதியாகவே இருந்தாள். அவள் மனம் முழுவதும் சத்தியனின் அலட்சிய பார்வை ஏற்படுத்திய பாதிப்புதான் நிறைந்திருந்தது. ஆனாலும் விசாலத்தின் வார்த்தைகள் இதயத்தை தாக்க, ஏன்மா அன்னைக்கு அவன் அந்த காரியத்தை செய்யலன்னா நான் இல்லை அதை செய்துட்டு ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்போ என்னம்மா பண்ணியிருப்பேள் என்று கேட்டாள். அந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்வது என்பது போல ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்னக்கா பண்ணியிருப்பா? உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அப்பா யார் வீட்லையாவது செத்து போவாளான்னு காத்துண்டு இருந்து 16ஆம் நாள் காரியத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருப்பார். அம்மா அப்பளம் உருட்டிண்டு இருந்திருப்பா. நாங்கள் 3 பேரும் அப்பளத்தையும் வடாமையும் எடுத்துண்டு வீதி வீதியா வித்துண்டு இருந்திருப்போம் என்று மாதவி இல்லாவிட்டால் அந்த குடும்பத்தின் நிலைமையை ஹம்சன் ஏளனமாக சொல்லவும், மாதவியை தவிர மற்றவர்கள் அவனை எரித்து விடுவது போல பார்த்தனர். என்ன எல்லோரும் பார்க்கிறேன், நான் சொல்லலேன்னாலும் அதுதானே நடக்கும் என்று அதட்டிய ஹம்சன் மாதவியின் கூந்தலை தொட்டு பார்த்து, அக்கா காஞ்சிடுத்து, நீ போய் சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு கச்சேரிக்கு போகணும், போனாத்தான் பணம் வரும், பணம் வந்ததும் அம்மாவுக்கு அட்டிகையோ வைரக்கல் வச்ச கம்மலோ வாங்கலாம் என்று சொல்ல மறுபடியும் அனைவரும் முறைத்தனர். விசாலம் விடுவிடுவென்று சமையல் அறைக்குள் செல்ல மாதவி அவள் பின்னாலேயே சென்று சாப்பிட அமர்ந்தாள். தாயின் முகத்தை பார்த்து, கோச்சிக்காதீங்கம்மா, ஹம்சன் சின்ன பையன்தானே, விளையாட்ட பேசிடுறான் என்று தாயை சமாதானம் செய்தாள். சாப்பிட்டு விட்டு வந்து படுத்தவளுக்கு இன்றும் உறக்கத்தின் கருணை கிட்டவில்லை. அன்று நடந்த சம்பவங்கள் முழுவதுமாக மனதை ஆக்கிரமித்திருக்க, கம்பீரமான சத்தியனின் கண்ணீர் மனதை வெகுவாக பாதித்திருந்தது. அனைத்திற்கும் மூலமாக சத்தியன் சிறையில் இருக்க காரணமான அந்த கருப்பு நாள் கண்முன் நிழல் சித்திரமாக விரிந்தது. அத்தியாயம் 6. அன்றைக்கு நடந்த திருமண விழாவில் பாடி முடித்துவிட்டு மாதவி வீட்டுக்கு கிளம்பும்போது இரவு 11 மணியாகி இருந்தது. அன்று மாதவியை அழைத்துச் செல்ல அவள் அப்பா வரவில்லை. மூட்டு வலி என்று படுத்துவிட அண்ணன் சீனுவுக்காக காத்திருந்தாள். சற்று நேரம் வரை அவனும் வரவில்லை. தூக்கம் வேறு கண்களை சுழற்சியது. மாதவியின் வீடு அருகில்தானே இருக்கு, யாராவது வந்து அழைத்துச் செல்வார்கள் என்ற தைரியத்தில் அவளை கல்யாண வீட்டிலேயே விட்டுவிட்டு மகேஷ் மற்றவர்களுடன் கிளம்பிவிட்டான். சற்று நேரம் காத்திருந்த மாதவி, வீடு அருகில தான் இருக்கு, நான் கிளம்புறேங்க என்று கூறிவிட்டு கிளம்பவும், தடுத்த கல்யாண வீட்டினர், தெரிஞ்ச ஆட்டோதான்மா, இதில் போயிடு என்று ஒரு ஆட்டோவில் அனுப்பி வைத்தனர். வா தங்கச்சி, பத்திரமா கொண்டு போய் வீட்டில் விடுறேன் என்ற ஆட்டோக்காரனின் அன்பு வார்த்தையில் மயங்கி, சரிங்கண்ணா என்று ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். இருட்டில் ஆட்டோ வீடு செல்லும் வழியில் செல்லாமல் சிம்மக்கல் திருமலை ராயர் படித்துறை வழியாக வைகை ஆற்று கீழ்ப்பாலத்தில் சென்றதும் தான் மாதவிக்கு திக்கென்றது. அண்ணா, எங்க ஆத்துக்கு இந்த பக்கம் போக வேண்டியதில்லையே என்று கேட்கவும் திரும்பி பார்த்த டிரைவர், அட ஆமாம் தங்கச்சி, தூக்க கலக்கத்தில் நானும் மறந்துட்டேன், இதோ வண்டியை திருப்புறேம்மா என்று கூறி சட்டென ஆட்டோவை சீரவிட்டு சற்று தூரம் போய் வண்டியை நிறுத்தி இறங்கி நின்று ஆட்டோவை திருப்புவது போல பாவனை செய்தான். அந்த சமயத்தில் யாரோ ஒருவன் சட்டென்று ஆட்டோவுக்குள் புகுந்து மாதவியின் அருகில் அமர்ந்தான். விதிர்த்து போன மாதவி திகைப்புடன் கத்துவதற்கு முன்பே அவள் வாயை பொத்தியவன் மற்றொரு கையால் அவளை வளைத்து வெளியே தூக்கினான். மாதவி தன்னால் முடிந்தவரை போராட அந்த தடியனின் வலுவினை அவளால் எதிர்கொள்ள முடியவில்லை. சட்டென்று அவன் கையில் கத்தி வேறு முளைத்திருந்தது. கத்துன, ஒரே சொருகிருவேன் என்று கர்ஜித்தவனை கண்டு மிரண்டு போய் விழித்தாள் மாதவி. இரவு நேரத்தில் திருட்டு பயம் அதிகம் என்பதால் ஆள் அரவமற்ற பாலம். ஆட்டோக்காரன் தனது சீட்டின் அருகிலிருந்த இரும்பு ராடு ஒன்றை உருவிக்கொண்டான். இருவரும் சேர்ந்து மாதவியின் வாயை பொத்தி மடக்கி சுருட்டி தூக்கி கொண்டு வறண்டு போன ஆற்றுக்குள் இறங்கி வைகை ஆற்றின் மைய மண்டபத்துக்கு சென்றனர். முற்காலத்தில் தன் கணவனின் நேர்மையை நிரூபிக்க கற்புக்கரசி கண்ணகி கையில் கால் சிலம்போடு மதுரையை எரிப்பதற்காக நின்ற அதே மைய மண்டபம் இன்று பல சமூக சீர்கேடுகளுக்கு துணையாக நிற்க வேண்டிய அவலம் நடந்து கொண்டிருக்கிறது. பகலில் குடிப்பதற்கும் கஞ்சா புகைப்பதற்கும் இன்னும் இரவு நேரங்களில் தள்ளி கொண்டு வரும் பெண்களை சுகிப்பதற்கும் அந்த மண்டபம் மறைவாக பயன்பட்டது.
மாதவியை தூக்கிச் சென்ற இருவரும் மண்டபத்தின் தூணின் மறைவில் அவளை கிடத்தினர். வாயிலிருந்து கை எடுக்கப்பட்டதும், ஐயோ, என்னை விட்டுடுங்க, நான் எங்க ஆத்துக்கு போகணும் என்று அழுதவளின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்ட தடியன், சத்தம் போட்ட ஒரே கழிய கிழிச்சு ஆத்திலே புதைச்சிட்டு போயிடுவேன் என்று கத்தியை காட்டி மிரட்டினான். மாதவிக்கு ஒன்றுமே புரியவில்லை. எதற்காக இவர்கள் தூக்கி வந்தார்கள் என்று கூட விளங்கிக் கொள்ள முடியாத பால்யமான பருவம் அது. ஏதோ தப்பு என்று மட்டும் புரிய கையெடுத்து கும்பிட்டு சத்தமில்லாமல் அழுது அவர்களிடம் கெஞ்சினாள். தடியின் ஒரு அழுக்கு துண்டால் மாதவியின் வாயை இறுக்க கட்டிவிட்டு ஆட்டோக்காரனிடம் திரும்பி, மச்சான், நீ போய் ஆட்டோவை செல்லுலர் ரோட்ல மறைவா நிறுத்திட்டு வா, ஆட்டோ இங்கே நின் ஆபத்து என்று கூறினான். ஆட்டோக்காரன் கையில் இருந்த ராடை தூணில் சாய்த்து வைத்துவிட்டு, ஆமால்ல, நான் விட்டுட்டு வரேன், இவ கத்தாம பார்த்துக்கோ என்று நான் கூறிவிட்டு நகர்ந்தான். தடியன் மாதவியின் அருகே வந்து ஒரு வக்கிர பார்வையை வீசிவிட்டு, ரொம்ப நாளாவே உன் மேல ஒரு கண்ணடி, இன்னைக்கு வசமா மாட்டினேன் என்று கூறி தாவணி முந்தானையில் கை வைக்க மாதவி கத்த முடியாமல் திமிரி உருண்டாள். தரையில் உருண்டபடி நகர்ந்தவளின் மீது கிடந்த தாவணியை சுலபமாக உருவவும் நடக்கப் போகும் அநியாயம் மண்டையில் உரைக்க கைகால்களை உதைத்து அவனை நெருங்க விடாமல் போராடினாள். எவ்வளவுதான் போராடினாலும் தின்று கொழுத்து போயிருந்த தடியனிடம் அவளது போராட்டம் வலுவிழந்து கொண்டுதான் இருந்தது. தாயே மீனாட்சி, இந்த கிராதகன் கிட்டே இருந்து என்னை காப்பாத்துமா என்று மாதவியின் இதயம் பெரும் குரலோடு கத்தி அழுதது. வாயில் கட்டுடன் கண்ணீர் வழிய கதறியவளை அலட்சியம் செய்தபடி ஒரு கட்டத்தில் அவள் மீது படர முற்பட்டவனை, டேய், யாரது என்ற குரல் தடுக்க சட்டென்று விலகி திரும்பி பார்த்தான். மாதவியும் நிமிர்ந்து பார்த்தாள். அப்போதுதான் சத்தியனை முதலாக அவள் கண்டது. தனக்காக அனுப்பப்பட்ட தேவதூதனாக சத்தியனை கண்ட மாதவியின் விழிகள் தன்னை காப்பாற்றும்படி அவனிடம் கெஞ்சியது. அங்கே நின்ற சத்தியனின் கண்கள் மாதவியை அடையாளம் கண்டதும் பெரும் அதிர்ச்சியாகி, ஐயோ, நீங்களா என்றவன் தடியனிடம் திரும்பி, டேய் பாவி, இந்த பொண்ணு சாமி மாதிரி, உனக்கு வேற பொம்பளையா கிடைக்கல என்று கத்திவிட்டு மாதவியை கை கொடுத்து தூக்குவதற்காக நெருங்கினான். சட்டென்று சுதாரித்த தடியன் சத்தியனை இழுத்து தள்ளிவிட்டு, ஒழுங்கா ஓடி போயிடு, வீணா குரல் கொடுத்து குத்துப்பட்டு சாகாத என்று கத்தியை காட்டி எச்சரிக்கை செய்தான். சத்தியன் விழுந்த இடத்தில்தான் ஆட்டோக்காரன் வைத்துவிட்டு போன இரும்பு ராடு கிடந்தது. இருட்டில் அதை பார்த்தவன் பயந்து நகருவது போல பின்னோக்கி மெல்ல நகர்ந்து ராடை பற்றி கொண்டான். சத்தியன் பயந்து போய் பின்வாங்கியதாக நினைத்த தடியன் மீண்டும் துயிலுரிக்கும் வேளையில் இறங்க, மாதவி மீண்டும் தனது போராட்டத்தை ஆரம்பித்த அதே வேளையில் நொட்டென்று ஒரு சத்தம். அந்த சத்தத்தை தொடர்ந்து தடியன் ஹக் என்ற வித்தியாசமான முனங்கல்களுடன் பக்கவாட்டில் சரிந்து விழுந்தான். அவன் விழுந்ததும் பின்னால் சத்தியன் கையில் இரும்பு ராடுடன் நின்றிருந்தான். சூரனை சம்ஹாரம் செய்யும் போது முருகக் கடவுளின் கண்களில் தெரிந்த ஆக்ரோஷம் அவன் கண்களிலும் தெரிந்தது. முருகா, ஷண்முகா, ஆறுபடை சுவாமி அப்பா, என்னை காப்பாற்ற நீயே வந்துட்டியா என்று மாதவியின் இதயம் கூக்குரலிட சத்தியனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டாள். அவள் வயதுக்கும் மனநிலைக்கும் இருந்த சூழ்நிலைக்கும் சத்தியன் சாமியாகத்தான் தெரிந்தான். ஆக்ரோஷம் தணிந்து கண்களில் இருந்த நெருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் நிலைக்கு வர வேகமாக மாதவியை நெருங்கிய சத்தியன் அவளை தூக்கி நிறுத்தவும் முருகா என்று கும்பிட்டபடி அவன் காலடியில் சரிந்து பாதங்களை பற்றி கொண்டு அழுதவளை விட்டு சட்டென விலகியவன், ஐயோ, என்னங்க இது, நீங்க போய் என் காலில் விழுந்துக்கிட்டு என்று விட்டு அவள் தாவணியை தேடி எடுத்து வந்து அவள் மீது போர்த்திவிட்டு, யாரும் வர்றதுக்கு முன்னாடி முதல்ல இங்கிருந்து போயிடுங்க என்று அவசரமாக கூறினான். ஆட்டோக்காரன் மறுபடியும் வருவானே என்ற ஞாபகம் மாதவிக்கு அப்போதுதான் வந்தது. வேகமாக தாவணியை உடுத்து கொண்டவள் மீண்டும் சத்தியனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு விட்டு மண்டபத்திலிருந்து இறங்கி அதிவேகமாக ஆற்று மணலில் கால் புதைய ஓடி பாலத்தில் ஏறி மின்னலாக பறக்க ஆரம்பித்தாள். அதன் பின் வீட்டுக்கு வந்து கதவை தட்டும்போதுதான் மாதவிக்கு தன் நினைவே வந்தது. நடுங்கிக் கொண்டு வந்து விழுந்த மகளை பார்த்து அதிர்ந்து போய் தூக்கிய விசாலம் என்ன என்று விசாரிக்க மாதவி மூச்சு விடாமல் கண்ணீர் வழிய வழிய நடந்தவற்றை சொல்லிவிட்டு அப்படியே மயங்கிச் சரிந்தாள். மனதாலும் உடலாலும் ஏற்பட்ட அயர்ச்சி கடுமையான காய்ச்சலை வரவழைத்தது. அதன்படி கூட்டு குடித்தனத்தில் விஷயம் பரவாமல் இருக்கவும் மாதவி சொன்னபடி அந்த ஆட்டோக்காரன் மறுபடியும் தேடி வந்து விடுவானோ என்ற பயத்திலும் உடனடியாக வீட்டை காலி செய்து கொண்டு மதுரையின் புறநகர் பகுதிக்கு சென்று விட்டனர். தினப்பத்திரிகையை வாங்கக்கூட பயந்து இவர்களும் கிட்டத்தட்ட தலைமறைவாக இருந்தனர். காய்ச்சல் தீர்ந்து எழுந்த மாதவியிடம் பிரச்சனை எதுவும் ஆகவில்லை என்று கூறி தேற்றி இயல்பாக்கினர். மாதவியின் கணிப்பில் அடிப்பட்டவன் மயங்கி விழுந்ததாகத்தான் எண்ணினாள். தன்னை காப்பாற்றியவனும் அங்கிருந்து சென்றிருப்பான் என்றும் எண்ணினாளே தவிர
அடிபட்டவன் இறந்து அவளை காப்பாற்றியவன் சிறையில் இருப்பான் என்று கனவிலும் கூட எண்ணவில்லை. இப்போது சத்தியன் தன்னை சிறையில் கண்டு கோபப்பட்டதன் அர்த்தம் புரிந்தது. தடியன் கொலையானதும் சத்தியன் கைது செய்யப்பட்டதும் மாதவி சென்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாள் என்றால் பெண்ணின் கற்பை காப்பாற்றும் முயற்சி என்று சத்தியனுக்கு இந்த சிறை தண்டனையே கூட ரத்தாகி இருக்கும். பெற்றவர்களின் பேச்சை கேட்டு பயந்து ஒதுங்கியதன் விளைவு ஒருவனின் 9 வருட வாழ்க்கையே வீணாகி போனது. தன் கற்பை காப்பாற்றியவனை தன்னால் தண்டனையிலிருந்து காப்பாற்ற முடியாமல் போனதே என்ற குற்ற உணர்ச்சி மாதவியை அதிகமாகவே வதைத்தது. பழைய நினைவுகளை அலைசி ஆராய்ந்ததில் இப்பொழுது மாதவிக்கு ஒரு விஷயம் புரிந்தது. சத்தியனுக்கு என்னை முன்பே தெரிந்திருக்கிறது. என்னை அந்த நிலையில் பார்த்ததும் அவன் கண்களில் தெரிந்த வெறி நிஜம். அதுவும் இல்லாமல் நீங்களா என்ற வார்த்தையும், ஐயோ நீங்க போய் என் காலில் என்ற வார்த்தையும் அவனுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்தவள் என்று புரிய எப்படி தெரியும் என்று அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவளது நேர்மை குணம் சத்தியனின் விதி இதுதான் என்று ஒதுக்காமல் தனக்காக சிறையில் இருக்கும் அவனுக்கு உதவ வேண்டும் என்று முடிவு செய்ய வைத்தது. இனி வரும் 1 வருடமும் முடிந்தவரை சத்தியனை சிறைக்கு சென்று சந்தித்து தன்னை அவனுக்கு எப்படியாவது புரிய வைக்க வேண்டும் என்று உறுதியுடன் உறங்கிப் போனாள். அன்றைய கருப்பு தினத்தின் நினைவுகள் சத்தியனையும் உறங்கவிடவில்லை. அன்று கல்யாண வீட்டு கச்சேரியில் மாதவியின் பாடல்களை ரசித்து கேட்டு உறக்கத்தை தொலைத்து கிறக்கத்தோடு வந்த சத்தியன் தியேட்டரில் வந்த பழனியின் அருகில் பாயில் அமர்ந்தான். இந்த பொண்ணுக்கு என்ன குரல் பார்த்தியா? அப்படியே ஜுவ்வுன்னு மட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்குது. இடத்த விட்டு அசைய விடாமல் கட்டி போடுதியா என்று சொன்னான். நல்ல குரல் தான், இன்னைக்கு பூராவும் கேட்கலாம் போல குரல் என்றவர் பாயில் கால் நீட்டி படுத்தார். அவரின் முகம் சோர்வாக இருப்பது போலிருக்க, ஆமாம் காலையிலிருந்தே கேட்கணும்னு நினச்சேன். என்னய்யா இன்னைக்கு பூராவும் டல்லாவே இருக்க என்று கேட்டவனை பார்த்த பழனி, ஒன்றும் இல்லடா நீ படு என்றார். இல்லை என்னமோ இருக்கு, நீ என்கிட்ட மறைக்கிற, என்னான்னு சொல்லு என்றவன் அவரை கூர்ந்து நோக்கி, ஊரில் ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். பழனி அமைதியாகவே இருந்தார். நீண்ட பெருமூச்சுடன் திரும்பி படுத்தவர், பிரச்சனை எதுவும் இல்லை சத்யா. இன்னைக்கு ஊரில் திருவிழான்னு தியேட்டரில் வேலை செய்தவங்க எல்லாம் நேத்தே போயிட்டாங்க. நான் தான் போகலை, திருவிழா பற்றி நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்றார். ஆமாம் இல்லை, ஆனால் நீ ஐயா போகலை என்று கேட்டுவிட்டு, உனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையா, ஏன் ஊருக்கே போக மாட்டேங்கிற என்றுமில்லாமல் இன்று பழனியை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்டான். சற்று நேர அமைதிக்கு பிறகு எழுந்து அமர்ந்த பழனி, சொந்தம் அது ஊர் பூராவும் இருக்கு சத்யா, அதில் பந்தம்னு சொல்லிக்கத்தான் யாருமே இல்லை என்றார் விரக்தியுடன். சத்தியன் அவரை கூர்ந்து பார்த்து, உனக்கு கல்யாணமே ஆகலையா என்று கேட்டான். கல்யாணம் ஆச்சு 18 வருஷத்துக்கு முன்னாடி. கல்யாணம் முடிஞ்ச 3வது மாதமே அது ரத்தம் ஆகிப்போச்சு என்றவர் மீண்டும் படுக்கையில் படுத்து கொண்டார். சத்தியனுக்கு குழப்பம். இப்படி ஒரு நல்ல மனுஷனை விட்டு விலக முடியுமா? மனதில் தோன்றியதை அவரிடமே கேட்டான். பழனி சத்தியனை திரும்பியும் பார்க்கவில்லை. ஏன்ல முடியாது, புருஷன் ஆம்பளையா இல்லைன்னு விவாகரத்து வாங்க முடியாத சத்யா என்றவரின் குரலில் இருந்த வேதனை சத்தியனை உலுக்கிவிட்டது. ஒரு ஆணாய் அவர் வார்த்தைகளின் தீவிரம் நெஞ்சில் அறைய, என்னையா சொல்ற என்றான் திகைப்புடன். ஆமாம் சத்யா, ரத்து பண்ணிக்கிட்டு போனவ மேலே எந்த தப்பும் இல்லை. 20 வயசில் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் விரட்டி போய் ஒரு காளையை அடக்க பார்த்தேன். அது என்னை தூக்கி வீசினதும் இல்லாமல் திரும்ப வந்து இடுப்பில் குத்தி தூக்கிருச்சு. உடனே ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் வைத்தியம் பார்த்தாங்களே தவிர எனக்கு என்ன ஆச்சுன்னு எந்த டாக்டரும் சொல்லலை. வீட்டுக்கு வந்து மறு வருஷம் என் மாமன் மகளை பேசி முடித்து கல்யாணம் கட்டி வச்சாங்க. நானும் ஆசையாக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சுது என்னால் ஒரு குழந்தைக்கு தகப்பனாக முடியாதுன்னு. அவள் அழுதுகிட்டே ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. அப்புறம் பஞ்சாயத்து கூட்டி கல்யாணத்தை ரத்து பண்ணிட்டு அவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி வச்சாங்க. என் நிலைமை எனக்கு தெரிஞ்சதால் எதையும் தடுக்கலை. இருந்தாலும் அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்தில் நான் பட்ட அவமானம்தான் இன்னும் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. அதுக்கப்புறம் நான் என்னவோ பிறவியிலேயே பொட்டப்பயலாக பறந்த மாதிரி எல்லோரும் நடந்துக்க ஆரம்பித்தாங்க. அது சகிக்க முடியாமல் அன்னைக்கு ஊரை விட்டு வந்தவன் தான். எந்த வாழ்வோ சாவோ எதுக்கும் ஊர் பக்கம் போகலை. கொல்லி வைக்கக்கூட பிள்ளை இல்லாமல் தனி மரமாக கிடக்கணும்னு எனக்கு விதி என்று வேதனையுடன் முடித்தவரின் குரலிலும் கண்ணீர். சத்தியன் அதிர்ந்து போய் அமர்ந்திருந்தான். அழும் பழனியை தடுக்கவும் இல்லை. அவருடைய உணர்வுகளை சத்தியனால் புரிந்து கொள்ள முடிந்தது. இது ஒரு ஆணுக்கு எவ்வளவு பெரிய அடி! பிறவியிலேயே ஆண்மை இல்லாதது பிறப்பது என்பது வேறு. பாதியில் அதை இழந்து தனது இழப்பு தெரியாமல் ஒருத்தியை மணந்து அவளால் உதாசீனப்படுத்தப்பட்டு ஊர் முன்னால் அவமானப்பட்டு நினைத்த போதே சத்தியனின் நெஞ்சம் குலுங்கி போனது.
வேகமாக பழனியை நெருங்கி கைப்பற்றி தூக்கி உட்கார வைத்தான். அவரின் கண்ணீரை துடைத்தான். ஏயா கொல்லி வைக்கக்கூட பிள்ளை இல்லைன்னு சொல்கிற? ஏன் நான் இல்லை? எப்போவுமே உன் மகனாக இருப்பேன்யா. உன்னையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து வச்சு ஊரே பேசும்போடு. இப்படி அவமானப்பட்டு நிற்கிறத விட இதுங்க ரெண்டும் கல்யாணம் செய்துக்கலாம்னு நிறைய வாட்டி நினச்சிருக்கேன். ஏன் உங்கள் 2 பேர்கிட்டையும் கேட்டும் இருக்கேன். ஆனால் இப்போ சொல்கிறேன் கேளு. நீ எங்கள் அம்மாவுக்கு புருஷனாக இருக்க முடியாட்டி போகுது. ஆனால் எனக்கு அப்பனா இருக்கலாம்ல. இனிமேல் நான் தான் உன் மகன். உனக்கு எல்லாமே நான் தான் செய்வேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு பேசியவன் தாங்க முடியாமல் முகத்தை மூடிக்கொண்டு அழுதான். பழனி சத்தியனின் கையை பற்றி கொண்டு என்ன சொல்வது என்று புரியாமல் அமர்ந்திருந்தார். சத்தியனின் மீது அலாதி அன்பு வைத்திருப்பவர் தானே. அவனே மகனாக கிடைத்தாள். ஆதரவு கிடைத்த இதயம் மெல்ல கசிந்தது. சத்யா என்றபடி அவனை அணைத்து கொண்டார். குழந்தை போல விம்மிக் கொண்டிருந்த சத்தியன் அழுகையினோடே, இனிமே நீதான் எனக்கு அப்பன். இனி உன்னை அப்பான்னு தான் கூப்பிடுவேன். இனி நீ இங்கே இருக்க வேணாம், என் கூட நம்ம வீட்டில் தான் இருக்கணும் என்று குழந்தையாய் உளறி கொட்டியவன், அப்பா நீதான் என் அப்பா, என்னோட அப்பா என்று கண்ணீருடன் புலம்பினான். பழனி அவனை ஆறுதலாக அணைத்து கொண்டு, சரி சரி நான் தான் அப்பா, நீ தான் என் மகன், இப்போ அழுகையை நிறுத்து சத்யா என்றார். அவ்வளவு சீக்கிரம் சத்தியனால் கட்டுக்குள் வர முடியவில்லை. அவர் மடியிலேயே படுத்து விசும்பினான். இனி எவன் கேட்டாலும் என் புள்ளை இவன்தான்னு சொல்லணும் என்றவன் நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்து, சொல்லுவியா என்று வளர்ந்த குழந்தையாக கேட்டான். போக்கிரித்தனமான சத்தியனுக்குள் இருக்கும் குழந்தையை இப்போதுதானே பழனி பார்க்கிறார். சிரிப்பும் கண்ணீருமாய் அவன் முகத்தை தன் நெஞ்சில் சாய்த்தவர், சொல்லுவேண்டா என் சாமி, நிச்சயம் எல்லோருக்கும் சொல்லுவேன், என் புள்ள சத்தியன் எல்லோருக்கும் சொல்லுவேன் என்றார். அந்த உணர்ச்சிமயமான நிலைமையை மாற சற்று நேரமானது. சத்தியன் பழனியின் மடியிலிருந்து தலையை எடுக்கவில்லை. கொஞ்சம் பொறுத்து கண்களை துடைத்தபடி ஒரு அசட்டு சிரிப்புடன் எழுந்த சத்தியன், உன்னோட துணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு காலையில் நம்ம வீட்டுக்கு போயிடலாமா என்று கேட்டான். மகன் சொன்னது தட்ட முடியுமா? ஆனால் உன் ஆத்தா உன்னோட சேர்த்து என்னையும் விளக்கமாத்தால் அடிக்காமல் பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்புடா மகனே என்றார் சிரிப்புடன். ஐய, அம்மா ஒன்றும் உன்னை அடிக்காது, அதுக்கு உன் மேலே ஒரு இது இருக்குப்பா. எங்கேயாவது பிள்ளையார் சாமியை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம 2 கையால் நெத்தியில் கொட்டிக்கிட்டு தோப்பு கரணம் போடுவோமே, அது மாதிரி உன் மேலே எப்போவுமே ஒரு இது இருக்குப்பா என்று சத்தியன் சொன்னதும் முதல் முறையாக பளிச்சென்று சிரித்த பழனி, அட போடா போக்கத்தவனே, எதையோ சொல்லிக்கிட்டு என்றாலும் மாரியின் பாசம் என்னவென்று அவருக்கும் தெரியும். சத்தியன் சிரிப்புடன் எழுந்து கொண்டு, எப்போ வயிறு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் ஆற்றுக்கு போயிட்டு வரேன் என்று கூறவும், ஏண்டா தேட்டரில் இருக்கிற கக்கூஸுக்கு போக வேண்டியது தானே, இந்த நேரத்தில் ஆற்றுக்கு ஏன் போகிற என்று அக்கறையாக கேட்டார். சட்டென்று முகம் சுளித்தவன், ஐயா தேட்டர் கக்கூஸ் நாரும், நான் காத்தாட ஆற்றுக்கு போகிறேன், நீ படுத்து நிம்மதியாக தூங்கு என்று கூறிவிட்டு எழுந்து போனான். சத்தியன் ஆற்றுக்கு செல்லும் பாதையில் நடந்தான். அவன் மனம் முழுவதும் பழனியின் நிலைமையும் அவர் தனக்கு அப்பாவான சந்தோஷமும் மட்டுமே நிலைத்திருந்தது. ஒருவித பரவச உணர்வில் மனம் திளைக்க விசிலெடுத்தபடி ஆற்றுக்குள் இறங்கி ஒதுங்கினான். தேட்டருக்கு திரும்ப நினைத்து ஆற்றில் நடந்து பாலத்தை நெருங்கும் போதுதான் அதை கவனித்தான். நிறுத்தியிருந்த ஆட்டோவை ஒருவன் அவசரமாக கிளப்பிக் கொண்டு போனான். ஆனால் அவன் பார்வை மண்டபத்திலேயே இருந்ததை கவனித்த சத்தியன் மறைவாக நடந்து மண்டபத்தை நெருங்கும் போதுதான் தடியன் மாதவியை மிரட்டி கொண்டிருந்தான். ஒரு பெண்ணுக்கு ஆபத்து என்று புத்தையில் உரைக்க பதுங்கி பதுங்கி மேலேறி தூணின் மறைவில் நின்று பார்த்தவன் பலத்த அதிர்ச்சியுடன், டேய் யார் அது என்று கத்திவிட்டான். குரல் கேட்டு அந்த தடியன் திரும்பியதும் அவனுக்கு அந்த பக்கம் இருந்த பெண்ணின் முகம் தெளிவாக தெரிந்தது. அவனது சப்த நாடியும் ஒடுங்கியது போல உணர்ந்தான். அவன் யாரை தேவதையாக தெய்வமாக நினைத்திருக்கிறானோ அவள்தான் தன் கற்பை காப்பாற்றிக் கொள்ள கைகூப்பி கதறிக்கொண்டிருந்தாள். சத்தியனின் ஒவ்வொரு அணுவும் துடித்தது. ஐயோ நீங்களா என்று அலறலுடன் அவளருகே சென்றான். இத்தனை நாட்களாக அவனுக்கு தெய்வமாக காட்சி தந்த மாதவி இன்று அவனை தெய்வமாக எண்ணி காப்பாற்றும்படி கைகூப்பி கெஞ்சி கொண்டிருந்தாள். டேய் பாவி, இந்த பொண்ணு சாமி மாதிரி, உனக்கு வேற பொம்பளையா கிடைக்கல என்று கத்திவிட்டு மாதவியை கைகொடுத்து தூக்கிவிட முயன்றான். அதற்குள் சுதாரித்த தடியன் சத்தியனை மிரட்டியபடி இழுத்து கீழே தள்ளிய இடத்தில் பக்கத்தில் கிடந்த ராடை சத்தியனின் கை பற்றி கொண்டது. அவனுக்கு அவன் தேவதையை விரலால் தொட்டு அந்த தடியனை அழித்துவிடும் எண்ணத்தை தவிர வேறொன்றும் இல்லை. கோபம் அதிகமாகி மூர்க்கம் வந்துவிட கையில் பற்றியிருந்த ராடை எடுத்துக்கொண்டு வேகமாக எழுந்தவன் மாதவியின் மீது அந்த காமுகன் படர்வதற்கு முன்பே அவனது பின்னந்தலையில் வலுவாக இரும்பு ராடை இறக்கினான். வாய்விட்டு சத்தமாக கத்தக்கூட முடியாமல் சின்ன சப்தத்துடன் சரிந்து விழ அவனது தேவதை பெண் கண்களில் மிரட்சியுடன் சத்தியனை பார்த்தாள். ஆக்ரோஷம் தணிந்து கண்களிலிருந்த கனல் வற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குளிர் நிலைக்கு வந்த சத்தியன் வேகமாக மான்சியை நெருங்கி அவளை தூக்கி நிறுத்த
முருகா என்று கூப்பிட்டபடி அவன் காலடியில் சரிந்து பாதங்களை பற்றி கொண்டு அழுதவளை விட்டு சட்டென்று விலகினான். மாதவியின் அந்த கதறல் அவனுக்கு பெரும் துயரமாக போனது. ஐயோ, என்னது, நீங்க போய் ஏன் காலில் விழுந்துகிட்டு என்றவன் இருட்டில் தேடி மாதவியின் தாவணியை எடுத்து வந்து அவள் மீது போர்த்திவிட்டு, யாரும் வரத்துக்கு முன்னாடி முதல்ல இங்கிருந்து போயிடுங்க என்றான் அவசரமாக. மாதவி வேகமாக தாவணியை உடுத்தி கொண்டவள் மீண்டும் சத்தியனை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு விட்டு மண்டபத்தில் இருந்து இறங்கி அதிவேகமாக ஆற்று மணலில் கால் புதைய புதைய ஓடி பாலத்தில் ஏறி மின்னலாக பறக்க ஆரம்பித்தாள். அவள் சென்ற பிறகுதான் சத்தியனுக்கு நடப்பு புரிந்தது. அவளை காப்பாற்றி விட்டோம் என்ற நிம்மதி நெஞ்சில் பரவினாலும் புதிதாக ஒரு பயம் வந்து இதயத்தை கவ்விக்கொண்டது. அடிபட்டு விழுந்தவனை காப்பாற்றிவிட வேண்டும், இல்லையென்றால் போலீஸ் கேஸ் என்று ஏதாவது தொல்லை வரும் என்று தோன்றியது. அதுவும் நாளை மறுநாள் புவனாவுடன் திருமணம் வேறு நடக்கும் நேரத்தில் இதுபோல ஒரு தொல்லை. கீழே கிடந்தவனை நெருங்கி புரட்டி போட்டவன் அவன் கன்னத்தில் தட்ட தலை துவண்டு இப்படியும் அப்படியும் ஆடியதை தவிர சிறு அசைவு கூட இல்லை. கலவரத்துடன் குனிந்து அவன் நெஞ்சில் காதை வைத்து கேட்டான். இதயம் துடிக்கவில்லை. செத்துட்டானா? அலறிப்போய் விலகி எழுந்தான். விழுந்ததில் தரையில் கையூன்றினான். கையெல்லாம் பிசுபிசுப்பு. கையை நிலவின் வெளிச்சத்தில் பார்த்தான். கையெல்லாம் இரத்தம். இவ்வளவு இரத்தமா? ஐயோ, கொலையா செய்துட்டே? சத்தியனின் உடல் தன்னிச்சையாக நடுங்க மண்டபத்தின் தூணில் சாய்ந்தான். கீழே கிடந்தவனின் இரத்தம் சத்தியனை நோக்கி வழிந்து வந்தது. பயம் இதயத்தை உழுக்க, சீக்கிரம் ஓடி போயிடு என்று மூளை எச்சரிக்கை செய்யவும் விருட்டென்று எழுந்தான். தொலைவில் பாலத்திலிருந்து யாரோ ஆற்றுக்குள் இறங்கி வருவது தெரிந்தது. காக்கி யூனிஃபார்மில் அது ஆட்டோ டிரைவர் என்று தெரிய மண்டபத்தின் மறுபுறம் இறங்கிய சத்தியன் பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடினான். யானைக்கல் பாலம் வழியாக ஓட்டமெடுத்தவன் பழக்கடை பஜாரில் நுழைந்து மீண்டும் சிம்மக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து தியேட்டர் இருக்கும் ரோட்டுக்கு வந்தான். தியேட்டருக்குள் நுழையும் வரை அவன் உயிர் அவனிடம் இல்லை. கொலை செய்துட்டோம் என்ற நினைப்பை பயங்கர கிளியை ஏற்படுத்த உடல் நடுங்க நடந்தான். தியேட்டர் பாத்ரூம் சென்று குழாயில் கை கழுவிக்கொண்டு வெளியே வந்தவன் பழனி தூங்கிவிட்டிருக்க அவர் பக்கத்தில் விரிந்திருந்த பாயில் சுருண்டி கொண்டு படுத்து விட்டான். கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது. கொலைகாரன் என்ற நினைப்பே கொலை நடுங்க வைத்தது. ஐயோ, நாளைக்கு புவனா கூட கல்யாணம் நடக்காதா என சத்தியனின் மனம் ஏங்கி ஏங்கி கண்ணீர் விட்டது. போலீஸ் தேடி வருமா? கல்யாணம் நின்று போய் ஜெயிலுக்கு போயிடுவனா? இந்த 2 கேள்வியும் பெரிதாய் நின்று பயமுறுத்த விடிய விடிய தூங்காமல் கண்ணீருடன் அப்படியே கிடந்தான். விடிந்ததும் பழனி எழுந்து குளித்துவிட்டு வரும் வரை சத்தியன் போர்வையால் மூடிக்கொண்டு படுத்து கிடக்க, என்னாச்சு என்று குழப்பத்துடன் போர்வையை விலக்கி நெற்றியில் கை வைத்து பார்த்தார் பழனி. பயமே சத்தியனுக்கு காய்ச்சலை வரவழைத்து விட்டிருக்க பதறிப்போய் மகனின் தலையை தூக்கி மடியில் வைத்து கொண்டு, ராவு நல்லா தானல இருந்த, இப்ப என்ன திடீர்னு இப்படி கொதிக்குது என்றவருக்கு சட்டென்று கண் கலங்கிவிட்டது. சத்தியன் வாய் திறக்கவில்லை. பயத்துடன் அவரது கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். உடல் மட்டும் தடதடவென்று உதறியது. சத்தியனின் உடல் நடுக்கத்தை கண்டு பயந்து போன பழனி அவனை எழுப்பி நிறுத்தி கைத்தாங்களாக நடக்க வைத்து ஒரு சேரில் உட்கார வைத்துவிட்டு, அந்த நேரத்துக்கு ராத்திரி போகாதடா, நான் கேட்குறியா? இப்போ பாரு, எது அரைஞ்சதுன்னு தெரியலையே, ஜன்னி வந்த உடம்பு மாதிரி தூக்கி போடுது என்று கடிந்தவர், நீ இங்கே இரு, நான் காசு எடுத்துட்டு வரேன் என்று தியேட்டரின் பின்புறம் சென்றார். சற்று நேரத்தில் பணத்துடன் வந்தவர் சத்தியனை தோளில் சுமக்காத குறையாக அழைத்து கொண்டு வெளியே வந்து ஒரு ரிக்ஷாவில் ஏற்றி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல சொன்னார். சிம்மக்கல் தங்கராஜ் மருத்துவமனைக்கு செல்வதற்குள் சத்தியனின் உடல் அதிகமாக உதற ஆரம்பித்தது. அப்பா அப்பா, என்னை விட்டு எங்கேயும் போகாத என்று முணங்கியபடி பழனியின் மடியிலேயே படுத்துக்கொண்டான். மருத்துவமனையில் டாக்டர்கள் வரவில்லை என்றாலும் இரவு டியூட்டியில் இருந்த நர்ஸ் சத்தியனின் நிலை கண்டு உடனடியாக வைத்தியம் செய்ய காய்ச்சல் குறைந்து நடுக்கமும் குறைந்தது. எழுதி கொடுத்த மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு துவண்டு சரிந்த மகனை அழைத்து கொண்டு மீண்டும் ரிக்ஷாவிலேயே மாரியின் வீட்டுக்கு வந்தார். ரிக்ஷாவில் வந்து இறங்கிய இருவரையும் கண்டு பயந்து போன மாரி மகனை பதற்றத்துடன் தாங்கி பிடித்து, என்னையா ராசு இப்படி இருக்க? நைட்டு சோறு தின்ன வர்றப்போ கூட நல்லா தானையாயிருந்த என்று கண்கலங்கியபடி உள்ளே அழைத்துச் சென்றாள். ரிக்ஷாவை அனுப்பிவிட்டு வந்த பழனி, நைட்டு நல்லா தான் இருந்தா மாறி, வயிறு ஒரு மாதிரியாக இருக்குன்னு ஆற்றுக்கு போனான். எப்போ வந்து படுத்தான்னு தெரியல, நான் தூங்கிட்டேன். காலையில் எந்திரிச்சு பார்த்தா உடம்பு நடுங்குது, நெருப்பாக கொதிக்குது. உடனே தங்கராஜ் ஆஸ்பத்திரிக்கு போய் ஊசி போட்டு மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் என்று நடந்ததை விவரித்தார். புள்ளையர் அவளை எதுக்கு ஆற்றுக்கு அனுப்புன? இதுதான் நீ பார்த்துக்கிற லட்சணமா என்று மாறி பழனியை கடிந்து கொள்ள, எம்மோ அப்பாவை திட்டாதே, அது போக வேணான்னு தான் சொல்லுச்சு, நான் தான் மீறி போனேன் என்று சத்தியன் மெல்லிய குரலில் கூறினான். சத்தியனின் அப்பா என்ற அழைப்பு மட்டும் மாரியின் மனதில் அழுத்தமாக பதிய, என்னது அப்பாவா என்றாள் திகைப்புடன். ஆமாம், அப்பாதான், இனிமே இவருதான் அப்பா
என்று அழுத்திச் சொன்ன சத்தியன் சோர்வுடன் படுத்து கொண்டான். மாறி கேள்வியுடன் பழனியை பார்க்க பழனி ஆமாம் என்பது போல தலையசைத்து நைட்டு தான் எல்லாத்தையும் சொன்னேன் என்றார். பழனியின் வார்த்தையிலிருந்து முன்பே தன் அம்மாவுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது என்று புரிந்து கொள்ள முடிந்தாலும் அதை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளும் நிலையில் இல்லை. அவன் நினைப்பெல்லாம் எப்போ போலீஸ் வருமோ, புவனா கூட கல்யாணம் நடக்காதோ என்ற எண்ணம்தான் இருந்தது. ஆனால் இம்மனதில் ஒரு தைரியம். அப்படியே போலீஸ் கைது பண்ணாலும் ஒரு பெண்ணின் காப்பாற்ற நடந்த கொலைதான்னு போலீஸுக்கு தெரிஞ்சு கோர்ட்டில் நிரூபணமாயிட்டா பெருசாக தண்டனை எதுவும் தரமாட்டாங்க என்று எண்ணினான். அந்த பொண்ணு நிச்சயம் வந்து சாட்சி சொல்லும் என்று தைரியமாக இருந்தான். அன்று முழுவதும் பழனி சத்தியனை விட்டு அகலவில்லை. மாறி வைத்து கொடுத்த கஞ்சியை மகனுக்கு புகட்டிவிட்டு மாத்திரைகளை கொடுத்தபடி அவனுடனேயே இருந்தார். மாலை மணி 5 வரை மாத்திரையின் வீரியத்தில் நன்றாக உறங்கினான் சத்தியன். பிறகு மெல்ல எழுந்தவன் அம்மா கொடுத்த காஃபியை குடித்தான். ஏதோ நினைத்து கொண்டு மாரியை உட்கார வைத்து மடியில் தலை வைத்து படுத்து கொண்டான். மகன் குழந்தை போல் ஆகிவிட்டதை எண்ணி கண் கலங்கியபடி மாறி அவன் நெற்றியை வருட பழனி அவன் பாதங்களை மெதுவாக அழுத்தி விட்டார். சத்தியனின் கண்ணீர் மாரியின் மடியை நினைக்க, அம்மா அப்பாவை இங்கே வரச் சொல்லிட்டேன். அவருக்கு நம்மளை விட்டா யார் இருக்கா? அவரை பத்திரமா பார்த்துக்கம்மா என்று குரல் தழுதழுக்க கூறிய மறுநொடி மாரியும் பழனியும் இதயம் குலுங்க அழுது விட்டனர். மாரியின் மடியிலிருந்து எழுந்த சத்தியன் பழனியின் கையை பற்றி, இதோ பாருப்பா, நான் விளையாட்டுத்தனமாக சொல்லலை. எனக்கே எதுனா ஆச்சுன்னா கூட நீதான் அம்மாவை பார்த்துக்கணும். யார் என்ன சொன்னாலும் சரி, நீ அம்மாவை விட்டுட்டு போகக்கூடாது. இது என் மேலே சத்தியம்பா என்று தன் தலையில் கை வைத்து கூறினான். இருவரும் பதற்றத்துடன் சத்தியனின் கையை பற்றினர். என்னடா என்னென்னமோ உளறி தொலைக்கிற என்று கண்ணீருடன் மாறி சொல்ல, நீ பயப்படாத மாறி, அவன் எதையோ நினச்சி பேசுகிறான் என்று மாரிக்கு ஆறுதல் சொன்னவர் சத்தியனின் கையை பற்றி, இனிமே நீயோ ஓ ஆத்தாளோ போகச் சொன்னா கூட நான் உங்களை விட்டு போக மாட்டேன்டா. நீ எதையும் நினைக்காம படுத்துக்கோ என்று கூறி சத்தியனை படுக்க வைத்தார். பிறகு எழுந்தவர், மாறி கொஞ்சம் பார்த்துக்கோ, நான் போய் அவனுக்கு பிடிச்ச கோனார் கடையில் பரோட்டாவும் சூப்பும் வாங்கிட்டு வரேன் என்று கதவை நெருங்கிய அதே நேரம் கதவும் பட்டென்று திறக்கப்பட்டது. திபு திபுவென்று உள்ளே நுழைந்த போலீஸ்காரர்கள் படுத்திருந்த சத்தியனை அப்படியே அள்ளிக்கொள்ள மாரியும் பழனியும் அதிர்ந்து போயினர். என்ன நடந்தது என்று யோசிக்கும் அவகாசம் கூட இல்லாமல் சத்தியன் ஜீப்பில் ஏற்றப்பட்டான். கை விலங்குடன் கண்ணீர் வழிந்த சத்தியனின் முகம் மறைந்த பிறகுதான் மாரிக்கு நடந்ததே புரிந்தது. ஐயோ எம் அவனே என்று நெஞ்சில் அடித்து கொண்டு கதறியவளை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் பழனியும் தலையில் அடித்து கொண்டு அழுதார். யாரோ தெருவாசி ஒருவர், இங்கன இருந்து அழுகிறதை விட ஸ்டேஷன் போய் எதுக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னு கேளுங்க என்று சொல்லவும் பழனிக்கு அதுதான் சரி என்று தோன்ற மாரியை அழைத்து கொண்டு ஆட்டோவில் ஏறி சிம்மக்கல் சரகம் சந்தைப்பேட்டை காவல் நிலையத்திற்கு வந்தார். உள்ளே நுழைந்தவர்களுக்கு போலீசார் சொன்ன தகவல் பெரும் அதிர்ச்சியை கொடுத்தது. பழனி மாறி இருவரின் கண்ணீர் கண்டு பரிதாபப்பட்டு இரவு பணியில் இருந்த எஸ்ஐ பழனியை அழைத்து நடந்தவற்றை அவர் பார்வையிலிருந்து விளக்க ஆரம்பித்தார். செத்தவனுக்கும் சத்தியனுக்கும் ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கும் போலப்பா. ஆத்துக்குள்ள தகராறு வந்து செத்தவன் ஃப்ரெண்டோட ஆட்டோவில் இருந்த ராடை எடுத்து சத்தியன் அடித்ததில் ஆல் ஸ்பாட் அவுட். நாங்கள் காலையிலேயே பாடியை கைப்பற்றினாலும் கொலையாளி யாருன்னு தெரியாமல் விசாரணை நடத்தினோம். ராடில் இருந்த கைரேகையை பழைய அக்யூஸ்டுகள் ரேகையோடு ஒப்பிட்டு பார்த்ததில் உன் மவன் சத்தியனோடது ஒத்துப்போச்சு. அதோட ஆட்டோக்காரன் ரேகை ஒத்துப்போச்சு. ஆட்டோக்காரன் உடனே வந்து சரணர் ஆகிட்டான். உன் மவனைத்தான் நாங்கள் வந்து இழுத்துக்கிட்டு வந்தோம். ஆனால் பையன் நல்லவன் தாயா. நாங்கள் கேட்டதும் கொலை செஞ்சதோ ஒத்துக்கிட்டான். ஆனால் யாரோ பெண்ணை காப்பாற்ற தான் கொலை செய்ததா இவன் சொல்கிறான். இல்லை முன்விரோதம்னு ஆட்டோக்காரன் சொல்கிறான். எவன் பேச்சு நசம்னு விசாரணையில் தெரிஞ்சிடும் என்று அவர் சொன்னதுமே மாறி தலை சுற்றி போய் விழுந்தே விட்டாள். அதன் பின் இருவரும் விடிய விடிய ஸ்டேஷன் வாசலிலேயே கிடக்க மறுநாள் காலை 10 மணிக்கு சத்தியனை கோர்ட்டுக்கு அழைத்துச் சென்றனர். மாரியையும் பழனியையும் பார்த்து சத்தியன் அழுதபடி ஜீப்பில் ஏற இவர்களும் கண்ணீர் வற்றிய கண்களுடன் பார்த்தனர். அடுத்து நடந்த சம்பவங்களில் விசாரணை அனைத்தும் சத்தியனுக்கு எதிராகவே முடிந்தது. ஆட்டோக்காரன் தப்பித்து கொள்ள முன்விரோதம் என்று முன்வைத்த வாதமே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பழனி சிறப்பு அனுமதி பெற்று வக்கீலுடன் சத்தியனை சென்று பார்த்தபோது அவன் கூறியதை வைத்து பெயர் தெரியாத அந்த பாட்டு பாடும் பெண்ணை தேடினர். அந்த பெண் யாரென்றே தெரியாத காரணத்தால் அப்படி யாரும் வந்து சாட்சி சொல்லாமல் போய்விட ஆட்டோக்காரனின் சாட்சியமும் வலுவாக இருக்க போலீசாரின் ஜோடிப்பும் அற்புதமாக வேலை செய்ய ஏழைக்கு நீதி எட்டா தூரம் என்பது உண்மையாகி வழக்கில் சத்தியனின் தண்டனை உறுதி செய்யப்பட்டது. சிறைக்கு வந்த சத்தியனுக்கு மாதவியின் மீதிருந்த பக்தி தொலைந்து போய் ஆத்திரம்தான் அதிகரித்தது. அவளுக்காக நான் கொலை செஞ்சேன், எனக்காக அவ வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே என்ற கோபம் இந்த 8 வருடமாக கனன்று கொண்டே இருந்தது.
மாதவியை மீண்டும் சந்தித்ததில் அந்த கோபம் குமுறிக்கொண்டு பலமடங்கானது. அவனது காதல் வாழ்க்கை தொலைந்து போன துக்கம் ஒரு புறம், யாருக்காக கொலை செய்தானோ அவள் எட்டிக்கூட பார்க்காத ஆத்திரம் மறுபுறம் என்று பல இரவுகள் தூக்கத்தை தொலைத்திருந்தான். பழைய நினைவுகளின் தாக்கத்திலிருந்து விடுபட்டு இப்பொழுது எழுந்து தண்ணீர் குடித்துவிட்டு வந்து படுத்தான். என்ன சத்யா, 2 நாளாக சரியா தூங்கலை போல இருக்கு என்று ஆறுமுகம் கேட்கவும், ஆமாண்ணே என்றவன் மாதவியை சந்தித்த விபரத்தை கூறினான். நேற்று பாட்டு பாடிச்சே, அந்த பிள்ளையா? அடக்கடவுளே என்றவர், ஆனாலும் சத்யா, அந்த மாதிரி பொண்ணை காப்பாற்ற கொலை செஞ்சதில் தப்பே இல்லடா, என்ன மாதிரி பாடுது என்று சிலாகித்தார். இதே போல மாதவியின் குரலுக்கு தானும் மயங்கி பக்தியுடன் அவளை பார்த்த நாட்கள் ஞாபகம் வந்தது. இல்லைண்ணே, அந்த பொண்ணுக்காக நான் கொலை செஞ்சது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இப்போ கூட அவளை காப்பாற்றணும்னு தான் செஞ்சேன். அதில் இப்போ வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவள் கொலை எதுக்காக நடந்ததுன்னு சாட்சி சொல்லியிருந்தா என் தண்டனையும் குறைஞ்சிருக்கும். ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாற்ற தான் சத்தியம் கொலை செஞ்சான்னு நல்ல பேரும் கிடச்சிருக்கும்ல என்று கோபத்துடன் சொன்னான். சத்யா, அந்த பொண்ணு சொல்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்பா. அப்போ 15-16 வயசு தான் இருந்திருக்கும். நடந்ததை வீட்டில் போய் சொன்னதும் அப்படியே மறக்கத்தான் பார்ப்பாங்க. அதுவும் ஐயர் வீட்டு பொண்ணுன்னு சொல்கிறேன். அவங்கள ரொம்ப பயந்தவங்க. சட்டுன்னு வெளியே வரவிட மாட்டானுங்க. நீயே அவன் செத்துடுவான்னு தெரியாமல் தானே அடித்தேன். அதே போலத்தான் அந்த பொண்ணும் அவன் மயங்கித்தான் கிடக்கிறான், நீயும் தப்பிச்சிருப்பேன்னு நினச்சிருக்கும். அந்த நிலைமையில் அந்த பொண்ணையும் நாம் தப்பு சொல்ல முடியாது. இப்போ விஷயம் தெரிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்குறப்ப பார்த்தா நல்ல பொண்ணாத்தான் தெரியுது. மறுபடியும் வந்தா முகம் கொடுத்து 4 வார்த்தை பேசி அனுப்பு சத்யா என்று வயதில் மூத்தவராக சொன்னார். அப்போது வார்டன் வந்து கம்பிகளை தட்டி, இன்னும் என்னடா பேச்சு, தூங்குங்க என்று அதட்டவும் இருவரும் சுருட்டி கொண்டனர். ஆறுமுகத்தின் பேச்சு சத்தியனை மாற்றிவிடவில்லை. 8 வருடமாக வளர்த்த ஆத்திரம் அவ்வளவு சீக்கிரம் தனியாதுதான். மறுபடியும் வருவாளா? வரட்டும் வரட்டும், நல்லா திட்டி அனுப்புகிறேன் என்று உள்ளுக்குள் கருவிக்கொண்டான். சத்தியன் கோபம் மாறா மனதுடன் கொந்தளித்தபடி இருந்தாலும் அவளின் பாடலுக்கே மயங்கி கிடந்த அவன் மனம் இன்று அவளது குழந்தைத்தனமான பேச்சிலும் மெல்ல மெல்ல மயங்கியது. அவனது ஆழ்மனதோ ஐயர் பாஷையில் அவள் வார்த்தைகளாக உதிர்த்த ஒவ்வொரு முத்துக்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து கோர்த்து உள்ளுக்குள் பத்திரப்படுத்தி வைத்து கொண்டது. கடந்து வந்த அந்த நாட்களில் ஏற்பட்ட துயரங்கள், வலிகள், வேதனைகள், இழப்புகள் என எல்லாவற்றையும் கூட அவனால் மன்னிக்க முடியும். ஆனால் தனது அம்மாவை இந்த 8 வருடமாக பார்க்க முடியாமல் போனதை மட்டும் அவனால் மன்னிக்கவோ மறக்கவோ முடியவில்லை. அம்மாவின் வாசனையை சுமந்திருக்கும் பழம்புடவையை போர்த்து கொண்டு விடிய விடிய உறங்கிய அந்த நாட்களுக்காக மனம் ஏங்காத நாளில்லை. அத்தியாயம் 7. அடுத்த 2 நாளும் மாதவிக்கு கச்சேரிகள் இருந்ததால் சத்தியனின் வீட்டிற்கு செல்ல முடியாமல் போனது. சத்தியனின் தாயார் தன்னை எப்படி வரவேற்பாள் என்ற பயமெல்லாம் மாதவிக்கு இல்லை. 8 வருடமாக பிள்ளையை பிறந்திருக்கும் பெற்றவளுக்கு எவ்வளவு துயரம் இருந்திருக்கும். துயரப்பட்டவள் கோபத்தில் 2 அடி அடித்தால் கூட வாங்கிக் கொள்வதுதான் அந்த தாய்க்கு தரும் மரியாதை என்று எண்ணினாள். 2 நாள் கச்சேரி முடிந்து 3வது நாள் வீட்டிலும் ஒரு விசேஷம் இருந்தது. சுந்தரியையும் திலோத்தமாவையும் பெண் பார்ப்பதற்காக மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தனர். எடுத்த எடுப்பிலேயே பெண்களின் அழகு அவர்களின் கண்ணை கட்டிவிட்டது. மாப்பிள்ளைகள் அண்ணன் தம்பிகளாக இருந்தனர். இவர்களின் தகுதிக்கு ஏற்ற இடமாகவும் இருந்தது. கேட்ட வரதட்சணையும் இவர்களை பயமுறுத்தாமல் இருந்தது. தங்கைகள் இருவரும் ஒரே வீட்டில் வாழப்போவது கொஞ்சம் நிம்மதியாக இருக்க எல்லாவற்றையும் பேசி முடிக்கச் சொல்லி தனது அப்பாவிடம் சொன்னாள் மாதவி. மூத்தவளுக்கு ஏன் கல்யாணம் ஆகல என்ற கேள்விக்கு மாதவி கூறிய பதிலை அவர்களும் ஒத்துக்கொண்டனர். ஒரு தாயாய் இருந்து மாதவி செய்யும் கடமைகள் அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. மாப்பிள்ளைகள் இருவரும் ஒரு தனியார் நிறுவனத்தில் கிளர்க்காக இருந்ததால் கல்யாண சந்தையில் குறைந்த வரதட்சணைக்கு விலை போனார்கள். நகைகளும் வரதட்சணை பணமும் தயாராக இருக்க மற்ற சீர்வரிசைகள் மட்டுமே வாங்க வேண்டியிருந்ததால் திருமண தேதி அன்றே நிச்சயிக்கப்பட்டது. 3வது மாதம் திருமணம் என்று முடிவு செய்யப்பட்டு மாப்பிள்ளை வீட்டார் கிளம்பினர். வீட்டில் அத்தனை இடங்களிலும் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. அப்பொழுதே கல்யாணத்திற்கு தேவையானவற்றை கணக்கு போட ஆரம்பித்தனர். மாதவிக்கும் சந்தோஷம்தான். சில நாட்களாக தனது வாழ்வில் நடப்பவை எல்லாமே சந்தோஷ நிகழ்வுகளாகவே இருப்பதை உணர்ந்தாள். தங்கைகளின் திருமணத்தை தவிர வேறு என்ன சந்தோஷமான நிகழ்வு என்று மனம் கேள்வி கேட்காமல் இல்லை. சத்தியனை சந்தித்ததை ஒரு மனம் சந்தோஷ நிகழ்வாக பதிவு செய்ய, இன்னொரு மனமோ சத்தியனை சந்தித்தது சந்தோஷமா என்று வெறும் கேள்வியை மட்டுமே அவள் முன் வைத்தது. மாதவி 2 பக்க மனதையுமே அடக்கி வைத்தாள். சத்தியனின் தாயாரை சந்தித்த பிறகுதான் எது சந்தோஷம் என்று முடிவு செய்ய முடியும் என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டாள்.
சத்தியனை பார்த்துவிட்டு வந்த 4ஆம் நாள் காலை கோயிலுக்கு போய் வருவதாக கூறிவிட்டு சத்தியனின் தாயாரை பார்க்க கிளம்பினாள். மதுரை அண்ணா நகரை கடந்து வண்டியூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாள். பழனி கொடுத்த முகவரியை காட்டி விசாரித்து சரியாக வந்தடைந்தாள். மெயின் ரோட்டிலேயே பின்புறம் வீடும் முன்புறம் டிஃபன் கடையும் இருந்தது. மாதவி சென்ற நேரம் பகல் 11 மணி என்பதால் 2 பேர் மட்டுமே அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். ஒரே சமயத்தில் 20 பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கடை பெரியதாகத்தான் இருந்தது. பிளாஸ்டிக் டேபிள் சேர்கள் போடப்பட்டிருந்தது. கடையின் ஒரு மூலையில் சுவர் வைத்து தடுக்கப்பட்டு உணவு தயாரிக்கப்பட்டது. பழனி மாறி இருவரையும் தவிர 40 வயது மதிக்கத்தக்க 2 பெண்களும் ஒரு ஆணும் வேலைக்கு இருந்தனர். சரியாக வியாபாரம் நடந்தால் செலவு போக ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு மேலாகவே லாபம் சம்பாதிக்கலாம். வாசலில் வந்து நின்ற மாதவியை முதலில் பார்த்தது வேலை செய்யும் பெண்தான். டிஃபன்லாம் காலி ஆயிடுச்சுமா, இதோட மதியம் 1 மணிக்கு தான் சாப்பாடு என்று அந்த பெண் கூறவும் என்ன சொல்வது என்று புரியாமல் வாசலிலேயே தவித்து நின்றிருந்தாள். அப்பொழுது சமையல் தடுப்புக்கு மறுபுறம் இருந்து எட்டி பார்த்த மாதவியின் முகத்தை பார்த்துவிட்டு அவள் உணவு வாங்க வந்தவளில்லை என்பதை நிமிடத்தில் ஊகித்தாள். மாரியும் இதுபோல ஒரு தேவதை பெண்ணை பார்த்ததே இல்லை என்பது அவளின் முகம் மாறியதிலிருந்தே தெரிந்தது. எழுந்து முந்தானையில் கையை துடைத்தபடி வந்தவள், யாருமா நீ, யாரை பார்க்கணும் என்று கேட்டாள். மாரியின் முக ஜாடையும் நலிந்து போன உருவமுமே அவள் சத்தியனின் அம்மா என்று தெளிவாக உணர்ந்த மாதவிக்கு கொஞ்சம் உதறல் எடுக்கத்தான் செய்தது. பழனியை தேடியது அவளது விழிகள். அவரை எங்குமே காணவில்லை என்றதும் மீண்டும் மாரியிடமே வந்து நின்றது. சாதாரணமாக வாயில் புடவையில் நெற்றியில் இருந்த விபூதி பட்டை வியர்வையால் பாதி அழிந்து மீதி மட்டும் மிச்சமிருக்க கூந்தலை அள்ளி கொண்டையாக முடிந்து உழைப்பின் அடையாளமாக உடல் மெலிந்து தெரிந்தாள். பார்த்த மாத்திரத்தில் பயமில்லாத ஒருவித பக்தி வந்தது மாதவிக்கு. நெஞ்சுக்குள் இருந்த துணிச்சலை துணைக்கு அழைத்து கொண்டு தனது 2 கை கரங்களையும் தாமரை முட்டாக கூப்பியபடி, நீங்க தானே சத்தியனோட தாயார் என்று கேட்டாள். மரியாதையுடன் தன் முன்னால் கைகூப்பி நிற்கும் அழகிய அந்த பெண்ணை அதிசயமாக பார்த்தாள் மாரி. அதுவும் மகனின் பெயரை சொல்லி விசாரிக்கும் இந்த பொண்ணு யாராக இருக்கும் என்று கேள்வியுடன் மாதவியை பார்த்து, ஆமா, சத்தியமூர்த்தியோட அம்மாதான், என் பேர் மாரி, நீ யாருமா என்று கேட்டாள். மாதவி உள்ளுக்குள் எழுந்த நடுக்கத்தை மறைத்து, என் பேர் மாதவி, நான் சத்தியனுக்கு நிறைய கடமைப்பட்டவ, உங்களை பார்க்கணும்னு தோணித்து அதான் வந்தேன். எப்படியோ தைரியத்துடன் 4 வார்த்தை பேசிவிட்டாள். மாரியின் முகத்தில் குழப்ப முடிச்சுகள். சற்று நேரம் மாதவியை கூர்மையுடன் பார்த்த பிறகு, என் மவன் ஜெயிலில் இருக்கான், அவன் ஜெயிலுக்கு போய் 8 வருஷம் ஆகுது, உனக்கு எப்படி அவனை தெரியும் என்று கேட்டாள். மாதவி தலை குனிந்தாள். அவர் அங்கே இருக்கிறதுக்கு காரணமே நான் தாம்மா, என்னால் தான் அவர் ஜெயிலில் இருக்கார் என்று மெல்லிய குரலில் சொன்னவள் சற்றென்று மாரியின் பாதங்களில் விழுந்து, அம்மா நீங்கள் என்னை மன்னிக்கணும் என்று கண்ணீர் குரலில் கெஞ்சினாள். மாரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மாதவியின் தோற்றமே சொன்னது அவள் உயர்ந்த ஜாதி பெண் என்று. அப்படிப்பட்ட பெண் தன் கால்களில் விழுந்ததும் பதறிப்போனாள். குனிந்து அவள் தோள்களை பற்றி தூக்கியவள் பக்கத்தில் இருந்த நாற்காலியில் அவளை உட்கார வைத்து, முதல்ல நீ யாருன்னு சொல்லு, மன்னிக்கத்தை புறவு பார்க்கலாம் என்றாள் விடாப்பிடியாக. விழிகளில் வழிந்த நீரை கர்ச்சீப்பால் ஒற்றி எடுத்த மாதவி சின்னதாகி போன குரலில் மெல்ல மெல்ல தொடங்கி 8 வருடத்திற்கு முன்பு நடந்தவற்றை ஒன்று விடாமல் சொல்ல ஆரம்பித்தாள். அந்த துயரம் தோய்ந்த சம்பவத்தை விவரித்த மாதவியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் கண்ணீர். அவள் சொல்லி முடிக்கும்போது மதிய உணவுக்கான காய்கறிகளை வாங்கி கொண்டு TVS 50யில் வந்து இறங்கினார் பழனி. மாதவியை பார்த்ததும் திகைத்தாலும் அதிரவில்லை. மாதவி நிச்சயம் வருவாள் என்று எதிர்பார்த்திருந்தார் என்பதால் எதுவும் பேசாமல் பைகளை எடுத்து வந்து உள்ளே வைத்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த வேலையாட்களை காய்களை வெட்டி சமையலை தயார் செய்யும்படி உத்தரவிட்டு மாரியின் அருகில் வந்தார். நிமிர்ந்து அவர் முகம் பார்த்த மாரி, உனக்கு இந்த பொண்ணை முன்னமே தெரியுமா என்று கேட்கவும், ஆமாம் என்று தலையசைத்த பழனி, சத்தியனை பார்க்க போயிருந்தேன்ல, அன்னைக்கு இந்த புள்ளையும் வந்திருந்துச்சு மாரி, உன்னை பார்க்கணும்னு சொல்லிச்சு, நான் தான் அட்ரஸ் கொடுத்தேன் என்றார். மாரி எதுவும் பேசாமல் மாதவியின் பக்கம் திரும்பினாள். என் புள்ள நல்லதுக்குத்தான் அந்த கொலையை செஞ்சிருப்பான்னு எனக்கு அன்னைக்கே தெரியும். ஆனால் அரக்கனை கொன்ன என் மகனை மன்னிக்காமல் ஜெயிலில் போட்டதைத்தான் என்னால் தாங்கிக்க முடியல, ஏற்றுக்கவும் முடியல. இப்போ வந்து இவ்வளவு கண்ணீர் விடுற நீ அன்னைக்கே வந்து ஜட்ஜ் ஐயா முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என் மகன் தண்டனை இல்லாமல் தப்பி இருப்பான். எல்லாம் முடிஞ்ச பின்னாடி நான் உன்னை மன்னிச்சா என்ன, மன்னி காட்டி தான் என்ன? முந்தானையால் கண்ணீரை துடைத்து கொண்டு இனி பேச எதுவும் இல்லை என்பது போல, நீ போ என்றவளின் குரலில் கோபமில்லை, வெறுமைதான் இருந்தது. மாரியின் மனது
மாதவிக்கு புரிந்தது. 8 வருடமாக பிள்ளையை பிறைந்த துயரம் தனது சில வார்த்தைகளில் போய்விடாது என்றும் தெரியும். எழுந்து நின்று மாரியின் இரு கைகளையும் பற்றியவள், இதோ பாருங்கோ, உங்கள் மகனை பிரிஞ்சது பெரிய கொடுமைதான். ஆனால் சத்தியன் உங்கள் மகன் அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு என் நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்கோ. அன்னைக்கு எனக்கு 17 வயசு தான், தெரியுமோ என்றவள் சத்தியனை அன்று முருக கடவுளாக பார்த்ததையும் தனக்கு உடை கொடுத்து அனுப்பியதையும் சொன்னாள். வீட்டுக்கு போய் விழுந்ததும் 10 நாள் காய்ச்சலில் கிடந்து பிறகு நினைவு வந்து எழும்போது வேறு இடத்துக்கு வீடு மாறிக்கொண்டு வந்துவிட்டிருந்ததையும் சொன்னாள். எல்லாவற்றையும் விட அடிபட்டவன் இறந்திருக்க மாட்டான், சத்தியனும் தப்பித்திருப்பான் என்று எண்ணீதியும் சொன்னாள். அன்னைக்கு இருந்த 17 வயசு மாதவியால் அவ்வளவுதான் யோசிக்க முடிஞ்சதுமா. அதுக்கப்புறமும் அதை பற்றி என்னண்ட யாருமே பேசலைன்னதும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சி நானும் மறந்துட்டேன். ஆனால் சிறைக்கு கச்சேரி பண்ண போயிருக்கிறச்ச சத்தியனை பார்த்ததும் நான் செத்துட்டேம்மா. எனக்கு உதவினவர் சிறையில் இருக்கார். நான் மட்டும் இத்தனை வருஷமாக சந்தோஷமாக வெளியில் சுத்திண்டு இருக்கேன்னு நினைப்பேன். என்னை கொன்னுடுத்து. என்னை நம்புங்கோம்மா, நான் தெரிஞ்சு எதையும் செய்யலை. மாதவியின் குரல் மாரியிடம் கெஞ்சிற்று. மாரி எதுவும் பேசாமல் தனது கைகளை விடுவித்து கொண்டாள். வேலை செய்யும் பெண்ணை பார்த்து, சத்து அடுப்பை பார் சாந்தி என்று சொல்லிவிட்டு மாதவியின் பக்கம் திரும்பி, வீட்டுக்கு வாமா என்று விட்டு முன்னால் போக மாதவியும் போனாள். ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் நடுவே பிளைவுட்டாலான ஒரு தடுப்புச் சுவர் மட்டுமே இருந்தது. கதவை திறந்து உள்ளே போனால் பெரிய கூடமும் அதிலேயே ஒரு மூலையில் ஒரு சாமி அலமாரியும் மற்றொரு மூலையில் பாத்ரூமும் இருந்தது. வேறு படுக்கையறையோ சமையலறையோ இல்லை. வீடு முழுவதும் காய்கறிகளும் மளிகை பொருட்களும் தான் இருந்தது. மாதவிக்கு ஒரு சேரை எடுத்து போட்ட மாறி வெளியே எட்டி பார்த்து, குடிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வாயேன் என்று பழனியிடம் சொல்லவும் அவசரமாக எழுந்தவள், இல்லைம்மா, நான் பாட்டு பாடுறதால கூல்ட்ரிங்க் எதுவும் குடிக்க மாட்டேன் என்றாள். அதுவும் சரிதான், தொண்டை கெட்டு போயிட்டா பாட முடியாதே என்று மாறி தரையில் அமர்ந்து காய்களை அறிந்தபடி, நீ சொல்கிறதும் நியாயம்தான். அன்னைக்கு நிலைமையில் வேற எதுவும் செஞ்சிருக்க முடியாது தான். எவ்வளவு நாள் கழித்து சத்தியனை பார்த்தவ 2 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு ஒதுங்கி போகாம வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சப்பாரு. அதுலேயே நீ எவ்வளவு நல்ல பிள்ளைன்னு தெரியுது. உன்னை போல ஒரு பொண்ணை காப்பாற்ற தான் ஏன் அவன் கொலை செஞ்சான்னு நினைக்கும்போது பெருமையாகத்தான் இருக்கு. என்ன ஒன்று, என் அவனை 8 வருஷமாக பார்க்கல. அது ரொம்ப கஷ்டந்தான். இதோ இன்னும் 1 வருஷம் தானே, கண்ணுக்கு தெரியாமல் ஓடி போயிடும். நீ அதையும் நினச்சி கவலைப்படாம போமா. உன் மேலே எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது என முகத்தில் நிறைவுடன் சொன்னாள். மாறி தன்னை புரிந்து கொண்டதில் மாதவிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. என்னை புரிஞ்சின்றேலே, அது போதுமா என்று நன்றியுடன் கைகூப்பினாள். பழனி வேறு ஹோட்டலில் காஃபி வாங்கி வந்து மாதவிக்கு ஊற்றி கொடுத்து விட்டு, ஐயர் கடை காஃபி தாம்மா, சங்கடப்படாம குடி என்றார். காஃபியை வாங்கி கொண்ட மாதவி, ஐயோ, நான் அப்படியெல்லாம் நினைக்கல சார். வடியூருக்கு கச்சேரி பண்ண போச்சே, பசிக்கு கிடைச்சதை தான் சாப்பிடணும். ஆச்சாரம் அனுஷ்டானம் எல்லாம் ஆத்தோடு சரி. வெளியே போனால் சாப்பிட்றது சைவமாக இருக்கணும், அவ்வளவுதானே தவிர சைரவா குளங்கோத்திரம் எல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன் என்றாள். மாரியும் பழனியும் மதிய உணவுக்கான வேலைகளில் மும்முரமாக இறங்கவும் மாதவியும் கீழே அமர்ந்து காய்களை நறுக்க உதவினாள். ஐயோ, நீ கிளம்புமா, நாங்கள் பார்த்துக்கிறோம் என்று பழனி தடுக்கவும், ஏன் விரற்றேல், நான் இருந்து சாப்பிட்டு தான் போக போகிறேன் என்று சொல்லிவிட்டு வேலையில் கவனமானாள். மாரிக்கு நெஞ்சம் நெகிழ்ந்து விட்டது. அதுக்கு என்ன தாயி, நல்ல வயிறார சாப்பிட்டே போமா என்றாள் உணர்ச்சி வசப்பட்டு. மாதவி அவர்களுக்கு உதவியபடி தனது குடும்ப நிலவரம் எல்லாவற்றையும் சொன்னாள். தங்கைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்ட விபரத்தை சொல்ல மாறி வியந்து போய் கேட்டுக்கொண்டிருந்தாள். இந்த காலத்தில் இப்படியும் ஒரு பொண்ணா? ஒரு ஆண் பிள்ளை போல் குடும்ப பாரம் மொத்தத்தையும் சுமக்கும் மாதவி ரொம்ப உயர்வாக தெரிந்தாள். பேசியபடி வேலைகள் முடிய சாப்பிடுவதற்காக ஆட்கள் வர ஆரம்பித்தார்கள். மாறி மாதவியை வீட்டு ஹாலில் அமர வைத்து வாழை இலை போட்டு தன் கையாலேயே உணவு பரிமாறினாள். சாப்பிட்டு முடித்து கிளம்பும்போது வாசல் வரை வந்த மாரியின் கையை பற்றி, நிஜமாவே என் மேலே வருத்தமோ கோபமோ இல்லைதானே என்று கேட்டாள். மாதவியின் கலங்கிய விழிகளை தன் கையால் துடைத்த மாரி, இல்லைதாயி, உன் மேலே ஒரு கோபமும் இல்லை. சொல்லப்போனால் என் பிள்ளையை நினச்சி பெருமையாத்தான் இருக்கு. இப்படி ஒரு ஒசந்த மனசு இருக்கிற பொண்ணோட மானத்தை என் பிள்ளை காப்பாற்றி இருக்கானேன்னு பெருமையாத்தான் தாய் இருக்கு. மவனை பிரிஞ்சது துக்கம்தானாலும் ஜெயிலில் அவன் சும்மா இல்லையா. 12ஆப்பு படித்து பாஸ் ஆயிட்டானா. அப்புறம் கண்மூடி சாமி மாதிரி தியானமெல்லாம் செய்கிறானா. பெரிய பெரிய அறிவாளியங்க எழுதின புத்தகமெல்லாம் படித்து எல்லோருக்கும் சொல்கிறானா. எம்மவன் பெரிய ஞானி ஆயிட்டான் தாயி. மாரியின் குரலில் வழிந்த பெருமை கண்டு மாதவிக்கும் சந்தோஷம்தான். சிறையை தண்டனை தர இடமா நினைக்காம தன்னை பக்குவப்படுத்திக்க நினச்ச உங்கள் பிள்ளையை நினைக்கிறச்சு நேக்கும் சந்தோஷமாக தான்மா இருக்கு என்று கூறிவிட்டு தனது வீட்டிற்கு கிளம்பினாள். மாரியை பார்த்துவிட்டு வந்ததிலிருந்து மாதவியின் மனதில் சந்தோஷம் குமிழிட்டபடி இருந்தது.
அதுவும் கிளம்பி வரும் நேரத்தில் சத்தியனை பற்றி மாறி கூறிய வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. சிறையில் இருந்து கொண்டே படித்து பாசாக்கி தியானங்கள் மூலம் தன்னை நிதானப்படுத்தி கொண்டு வாழும் சத்தியன் மிக உயர்ந்த உன்னதமான இடத்தில் இருந்தான். அதையும் விட அவனது அம்மா மாரியின் மீது மதிப்பு அதிகமாயிருந்தது. மகன் ஜெயிலுக்கு போய்விட்டானே என்று துவண்டு போகாமல் அவன் திரும்பி வந்ததும் வாழக்கூடிய மறுவாழ்வுக்காக பாடுபட்டு பணம் சேர்க்கும் இந்த தாயும் மகனுக்கு சளைத்தவள் அல்ல என்று எண்ணிக்கொண்டாள். இனி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மாரியின் வீட்டுக்கு செல்ல வேண்டும் என நினைத்தவளுக்கு அடுத்தடுத்த நாட்களில் கச்சேரியும் தங்கைகளின் திருமண வேலையும் அவளுக்கு சரியாக இருந்தது. வாரம் ஒரு முறைதான் சத்தியனை பார்க்க முடியும் என்ற நிலையில் அவனை காணும் நாளுக்காக இரவுகளை கடுமையாக கடத்தினாள். என்னவென்றே தெரியாத புரியாத ஆர்வம் அவளுக்குள் சுடர்விட ஆரம்பித்திருந்தது. சத்தியன் என்ற தனி மனிதனின் செயல்பாடுகளில் அவளை கவரும் அம்சம் நிறைய இருக்க மனம் அதையே திரும்ப திரும்ப யோசித்து கொண்டிருந்தது. சத்தியனுக்கு தனது குரல் பிடிக்கும் என்று பழனியின் மூலமாக தெரிந்திருந்ததாலும் தன்னை பிடிக்கவில்லையே அவனுக்கு என்ற கவலை ஆழ்மனதில் இருந்தது. அவனுக்கு உதவுவதற்கு உன்னை பிடித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் குத்தி கூறியது மனம். எது எப்படி இருந்தாலும் சத்தியன் தனக்கென்று ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டு செட்டிலாகும் வரை அவனுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டாள். அன்று சத்தியனை காண சிறைக்கு செல்ல வேண்டும் என்று அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் அமர்ந்தவளுக்கு பெற்றவர்களின் உடல் நலம், தங்கைகளின் திருமணம், தம்பியின் படிப்பு, தனக்கு அமையப்போகும் வாழ்க்கை என இவை எதை பற்றியும் வேண்டுதலில்லை. அவளது பிரார்த்தனை மொத்தமும் சத்தியன் சீக்கிரம் விடுதலையாகி வந்து அவனுக்கு நல்லதொரு குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதிலேயே இருந்தது. என்றுமில்லாத உடுத்தும் உடையிலும் கவனமாக தேர்ந்தெடுத்தாள். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே என் தோழி நர்மதா வீட்டுக்கு போயிட்டு வரேன்மா என்று அம்மாவிடம் கூறிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் செருப்பை மாட்டிக்கொண்டு கிளம்பிய மாதவியை வெளிவராண்டாவில் அமர்ந்து படித்து கொண்டிருந்த ஹம்சன் கேள்வியாக பார்த்தான். அக்கா, நர்மதாக்கா அவ ஜாப் விஷயமா பெங்களூர் போயிருக்கிறதா 2 நாள் முந்திதானே சொன்னேன், மறந்துட்டியா? அம்மா மறந்துட்டா போல இருக்கு, ஆனால் நான் மறக்கலையே என்று கேட்டுவிட்டு பதிலுக்காக காத்திருந்தவனை கண்டு தலை குனிந்தாள் மாதவி. நோக்கு பொய்யே வராதேக்கா என்றவன் சகோதரியின் முகத்தை நிமிர்த்தி, அந்த ஆளை பார்க்க ஜெயிலுக்கு போறியா என்று மெல்லிய குரலில் கேட்கவும் அவனுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவித்து மீண்டும் தலை கவிழ்ந்தாள். அவ்வளோதான், 2ஆம் பாகம் இதோட நிறுத்திக்கலாம். வழக்கம் போல் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த கதையோட அடுத்த தொடர்ச்சி நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த காணொலியோட இறுதியில் கிளிப்பிங் ஒன்று வரும். அந்த கிளிப்பை தொட்டாலே போதும், நீங்கள் அடுத்த பாகத்துக்குள்ளே போயிடலாம். இல்லைன்னா அடுத்த பாகத்தோட லிங்க்கும் இந்த கதையோட முதல் பாக லிங்க்கும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி என்னோடய ப்ளேலிஸ்ட்டு அதோட லிங்க்கும் யூடியூப் ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கும் கொடுத்துருப்பேன், நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இனி நாளைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு பார்க்கலாமா, கேட்கலாமா? நன்றி.